ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் காண கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வாரந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியிலே நாம் சந்தித்து கொள்ளும்போது கர்த்தரும் நம் நடுவிலே மத்தியஸ்தராக இருந்து நம்மோடு அவர் இடைப்பட்டு பேசி நாம் செய்கிற ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துதிகளை ஆராதனைகளை அங்கீகரித்து தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சியின் மூலம் வேதத்தில் பல காரியங்களை கற்றுக்கொண்டதாகவும் நாம் செய்த ஜெபங்களுக்கு பதில் வந்ததை நாங்கள் அறிந்து கொண்டதாகவும் அநேகம் பேர் எழுதுகிற உங்களுடைய ஃபீட்பேக் கடிதங்களுக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுவாராக. இந்த வார நிகழ்ச்சியிலும் நம்ம தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் இணைந்து தேவனை துதிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை குடும்பமாக இணைந்து தியானம் செய்ய போகிறோம். முதல் பகுதியில் கர்த்தரை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். துதிகளை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொன்னது தான். துதி என்பது தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை இணைப்பதற்குண்டான ஒரு இணைப்பு பாலம். நம்முடைய துதி ஆராதனையை எவ்வளவுக்கு நம்ம ஒருமனப்பட்ட இருதயத்தோடு செய்கிறோமோ அப்பொழுது தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தையும் தேவனோடு கூட ஒரு ஆவிக்குரிய இணைப்பையும் அது ஏற்படுத்தி தருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஒரு விதை போடுறதுக்கு முன்னால் நிலத்தை எப்படி ஆயத்தப்படுத்துவாங்களோ, நிலத்தில் சும்மா விதையை தூக்கி போட்டால் எல்லா விதையும் முளைத்து விடாது. விதைகள் 100 பங்கு நல்ல விளைச்சலை தரணும்னா நிலம் அதை வாங்கி கொள்ளுகிற அளவுக்கு பக்குவப்படுத்தப்பட்டிருக்கணும். அதனால் என்ன செய்கிறோம், ஏர் மாடுகளை வைத்து அல்லது டிராக்டர் போன்றவைகளை வைத்து முதல்ல நிலத்தை உழுது பண்படுத்தி ஆயத்தப்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு விதை போட்டால் தான் அந்த விதைகள் நிலத்துக்குள்ளே சுலபமாக இறங்கும். அதே மாதிரி தான் தேவனை துதித்து ஆராதித்து அதன் பின்பு ஜெபிப்பது. தேவனை துதித்து ஆராதித்து அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பது. இது எல்லாம் நம்முடைய இருதயத்தை முதல்ல துதியானது ஆயத்தப்படுத்தி இருக்கிறதுனால நமக்கு வெகு சுலபமாக மற்ற காரியங்களை செய்ய முடியும். நம்முடைய இருதயம் ஒருமனப்பட வேண்டுமானால் துதி என்பது அவசியம். ஒருமனப்பாடு இல்லாட்டா ஆவிக்குரிய காரியத்தில் ஏற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அது ஊழியமாயிருந்தாலும் ஒருமனப்பட்டு ஊழியம் செய்யணும், தியானமாயிருந்தாலும் ஒருமனப்பட்டு தியானம் செய்யணும், ஜெபம் பண்ணுகிறதா இருந்தாலும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். இருதயம் பல்வேறு விதமான சூழ்நிலைகளினாலும் கவலைகளினாலும் நிறைய அலசடிப்பட்டு கொண்டே இருக்கும். நம்முடைய நினைவுகளை பாருங்களேன், அது எப்பவும் சமாதானமாக இருக்காது, ஏதாவது ஒன்று யோசித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இருதயத்தை ஒரே சீரான அலைவரிசையிலே மாற்றுவதற்கு தான் இந்த துதி ஆராதனை பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கும் நம்ம கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். நீங்கள் இந்த துதி ஆராதனை பகுதியை மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை துதித்தால் அதற்கு பின் வருகிற நிகழ்ச்சியினுடைய சாராம்சத்தை உங்களால் தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். அதனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம சில நிமிஷங்கள் கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். வாங்க ஆராதிக்கலாம். கர்த்தாவே, உமக்குப்பானவர் யார்? யாத்ராகமம் 15:11 வேதம் சொல்லுகிறது, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும்
எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை செங்கடலை பிளந்து வழிநடத்தின என் ஆண்டவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் ஜனங்களை போஷித்த என் ஆண்டவரே, உம்மை போல் யாருண்டு? என் ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் வாக்கு மாறாதவர். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை பிளந்து ஜனங்களின் தாகத்தை தண்ணீரால் தீர்த்த என் ஆண்டவரே, நீர் அதிசயமானவர், நீர் அற்புதமானவர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆவியானவரே, நீர் அன்பின் தேவன், நீர் எங்கள் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் இப்பொழுதே எங்கள் உள்ளத்தில் வாரும், எங்கள் மத்தியிலே வாரும். நீர் எங்களை நேசிக்கிற தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், ருசித்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே வாரும். உமக்காக நாங்கள் எங்கள் இதயத்தை துறந்து கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் வாரும், வாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே,
நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அமைதலும் சாந்தமும் உள்ள ஆவியோட, அதே நேரத்தில் ஆவியிலே உவகையோட கர்த்தரை நம்ம ஆராதித்த போது மெய்யாகவே நம்முடைய இருதயம் இப்பொழுது அமைதல் அடைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பெற ஆயத்தமாக இருக்கிறது என்பதை தெளிவாக விளங்கி கொள்ள முடிகிறது. இந்த ஆராதனையின் அபிஷேகத்தோடு கூட சேர்ந்து நம்ம சில நிமிஷங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். இந்த காரியங்கள் முழுவதும் கர்த்தர் இடைப்பட்ட நாட்களில் எங்களோட பேசி சொன்ன சில தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையிலே செய்யப்படுகிறது. இப்போ சொல்லப்படுகிற ஜெப குறிப்புகளாக இருந்தாலும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே ஜெபிக்கக்கூடிய பகுதியிலே நாம் சொல்லுகிற ஒவ்வொரு ஜெப காரியங்களும் சமயங்களில் இனி இந்த உலகத்தில் நம்ம தேசத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருச்சபைகளுக்கு நடுவில் தேவ பிள்ளைகளுக்கு நடுவில் என்னென்னெல்லாம் வரும், என்னென்ன ஆபத்துகள் வரும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக எச்சரித்து சொன்னாரோ அவைகளைத்தான் ஜெப குறிப்புகளாக மாற்றி உங்களுக்கு ஜெபிப்பதற்கு கொடுக்குறாங்க. இந்த ஜெப குறிப்புகளை நீங்கள் வாசிப்பதோடோ அல்லது கேட்டு ஜெபிப்பதோடோ மாத்திரம் நின்று விடாமல் தொடர்ந்து இதற்காக உங்களுடைய தனி ஜெபத்தில், குழு ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கணும். அதற்காக சொல்லப்படுகிற ஜெப குறிப்புகளை ஒரு குறிப்பெழுதி கொண்டு தொடர்ந்து நீங்கள் ஜெபிப்பது நல்ல விளைவுகளை நம் நடுவிலே ஏற்படுத்தும். அதை விட்டுட்டு ஒரு நிகழ்ச்சி பார்க்குற மாதிரி ஜெப பாயிண்ட் சொல்லும்போதும் ஜெபிக்கும் போதும் சும்மா அப்படி கவனித்து பார்க்குறதுக்காக அல்ல இந்த பகுதி. நீங்களும் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்க தேவனுடைய பரிசுத்த சித்தம் பூமியிலேயும் உங்கள் குடும்பத்திலேயும் சமுதாயத்திலும் தேசத்திலும் நிறைவேறுகிறதை தெளிவாக நாம் அறிய முடியும். நம்ம இப்போ கொஞ்ச நேரம் கர்த்தர் பேசி சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். இந்த நாளில் நம்ம தேவ பாதத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாரத்தோடையும் வைராக்கியத்தோடையும் ஜெபிக்க போகிற ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னால், இந்த நாளில் சமுதாயத்தில் மாறிக்கொண்டே வருகிற மனிதர்களுடைய மனோபாவ நிலைக்காகவும், குறிப்பாக அந்த சைக்காலஜிக்கல் வார் சாத்தான் தனது கையில் அதை ஒரு ஆயுதமாக எடுத்து மனங்களில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். இதற்காக தேவ பிள்ளைகளான நாம வைராக்கியமாக சாத்தானோடு போராடி நம்ம ஜெபிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வேளையில நம்ம வந்திருக்கிறோம். சரி, மனம் அப்படிங்கிறது, அதாவது மனிதர்களுடைய மனம், நம்முடைய இருதயம் இருக்கு இல்லையா, மனம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு காரியம். ஆச்சரியமானது அப்படின்னு சொல்றதை விட புரிந்து கொள்றதுக்கு ரொம்பவும் கஷ்டமானது தான் மனம். அப்போ மனம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய மனதுக்குள்ள நினைக்கிற நிறைய காரியங்கள் வெளியில யாருக்குமே தெரியாது. அது நமக்கு மாத்திரம் தான் தெரியும். நம்ம வெளியில சிரித்து கொண்டு கூட இருக்கலாம். ஆனா நம்முடைய உள்ளத்துல மனசுக்குள்ள நம்ம வேற அநேக காரியங்களை, கோபத்தை கூட நம்ம வச்சிருக்கலாம். அப்படி மனம் அப்படிங்கிறது யாராலையுமே புரிந்து கொள்ளவே முடியாத ஒன்றாக இருக்கிறது. அப்ப மனதனுடைய செயல்பாடுகளும் கூட புரிந்து கொள்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாகத்தான் இருக்கு. மனம் அப்படின்னு சொன்னா அதுல கெட்டது மாத்திரம் இல்ல, நல்லதும் கலந்துதான் இருக்கு. அப்ப நல்லது கெட்டது இது ரெண்டும் கலந்த ஒரு காரியம்தான் நம்முடைய மனம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளான நம்மோடு ஒரு காலத்துல சாத்தான் எப்படி நம்ம கூட எப்படி போராடுனா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய மாம்சத்தை தொடுறதன் மூலமாக நம்மோட யுத்தம் செஞ்சான். எப்படி அப்படின்னு பார்த்தா, சில மனிதர்களுடைய கண்களை தொடுறதும், அதே போல சரீரத்தை தொடுறது, வியாதிகளையும் பலவீனங்களையும் கொண்டு வரதன் மூலமாக சாத்தான் போராடுனான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேதத்துல நீங்க பார்க்கிற பொழுது கூட நிமிரவே முடியாத ஒரு கூனியை கூட நம்ம பார்க்கிறோம். அவங்க பல வருஷ காலமாக கூனியாகவே அவங்க இருந்தாங்க. அப்ப அது சாத்தானுடைய காரியம். சாத்தான் தான் அந்த உடம்பை தொட்டதுனால அவங்க கூனியாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ஆவி அந்த அம்மாவை விட்டு விலகினதும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எழுந்து நிற்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்ல சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
ஆனா சாத்தான் இந்த கடைசி நாட்கள்ல சரீரத்தை தொட மாட்டான். அவனுடைய ஸ்ட்ராட்டஜிஸையும் அந்த வருஷங்கள் போக போக இயர்ஸ் ஆக ஆக அவனுடைய ஸ்ட்ராட்டஜிஸையும் மாத்திருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப சரீரத்தை தொடுற சாத்தான் இந்த கடைசி காலங்கள்ல மனிதர்களுடைய மனங்களை தொடுகிறான் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல தேவ பிள்ளைகளான நாம கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு. அப்ப அவனுடைய அணுகுமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தா மனம் சார்ந்த காரியங்களாக தான் இருக்கு. ஒரு மனிதனை இயக்கி கொண்டிருப்பது அப்படின்னு சொல்லி, ஒரு மனிதனை நம்ம இப்படி செய்யணும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இயக்கி கொண்டிருப்பதுல முதன்மையான ஒரு பிரதானமான பங்கு வகிக்கிறது மனம்தான். நம்முடைய மனதுல என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய மனம் மாத்திரம் பிறண்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனிதன் எவ்வளவுதான் பலம் உள்ளவனாக, நல்ல பலசாலியாக, திடகாத்திரமாகவே இருந்தா கூட அவனால எதுவுமே பண்ண முடியாது. பயனற்றவனாக, பலனற்றவனாக மாறி போயிடுவான் அப்படின்னு சொல்லிதான் பார்க்கிறோம். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிறது தெரிந்து கொள்கிறோம். மனம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவாகவும் அதே போல புத்தி உள்ளதாகவும் ஆரோக்கியம் மிகுந்ததாகவும் இருந்தாதான் அவனுடைய அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பாக இருக்கும், எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மனம் மாத்திரம் குழம்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவுதான் செல்வந்தனாகவே இருந்தாலும், பணம் இருந்தாலும், எவ்வளோ ரெஸ்பெக்ட் நமக்கு சமுதாயத்துல கிடைச்சாலும், குறிப்பாக உடல்ல நல்ல வலு இருந்தாலும் கூட அவன் எதற்குமே பயனற்ற மனிதனாக மாறி போயிடுவான். எல்லாரும் அவனை தள்ளிடுவாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு மனிதனை தடுமாற செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு மனிதனையா இருந்தாலும் தடுமாற செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த மனிதனுடைய சரீரத்தை எல்லாம் மனதை குழப்பிட்டா போதும். அவன் பலமிழந்த ஒரு மனிதனாக, சுத்தமா அவனுடைய சரீரத்துல ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி அவன் அப்படியே மாறிடுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு மனிதனை இயக்குவது முதலாவது மனம்தான். சரீரங்கிறதுலாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் அந்த மனம் தான் ஒரு மனிதனை அப்படி கண்ட்ரோல் பண்றதையும் இயக்குகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜனங்களை தடுமாற பண்றதுக்கும் அவர்களுடைய ஆத்துமாக்களை சிறைப்பிடித்து அவங்களுடைய ஜீவனுக்கு அழிவை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி சாத்தான் வைத்திருக்கிற இந்த ரகசியமான திட்டம் தான் ஜனங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற இந்த மனோ தத்துவ போர். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைக்காலஜிக்கல் வார், இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த கடைசி நாட்கள்ல சாத்தான் தன்னுடைய கரங்கள்ல எடுத்து தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் விரோதமாக கிரியை செய்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப மனிதர்களுக்கு நடுவில் தோன்ற போகிற இந்த மனோ தத்துவ மாற்றம், அதாவது மனோபாவம் மாற்றம் அப்படிங்கிறது இந்த உலகத்தின் கடைசி காலத்துல திரளாக எல்லா இடத்துலையும் சமுதாயங்கள்ல உண்டாகும் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-15 இந்த வசனங்களை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பட்டியலே அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கடைசி காலத்துல மனிதர்கள் எப்படியெல்லாம் அவங்க மாறுவாங்க அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிச்சு பாருங்களேன், கடைசி காலத்தின் மனிதர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷணம் பண்ணுகிறவர்களாயும், நன்றி இல்லாதவர்களாகவும், கீழ்ப்படியாதவர்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆரம்ப காலங்கள்ல, முற்காலங்கள்ல இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருந்த இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த கடைசி நாட்கள்ல எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஜன சமுதாயம் அப்படின்னு போனாலே இப்படிப்பட்ட மாற்றப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் இப்போ நம்ம இந்த கடைசி நாட்கள்ல ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கடைசி காலத்துல உண்டாக போற இந்த மாற்றம் மனிதர்களுடைய சுபாவங்கள் இருக்குல்ல, இந்த சுபாவங்கள்ல பயங்கரமானவர்களாகவும் மனிதர்கள் இப்படி எல்லாம் அந்த கடைசி நாட்களை மாற்றும். எப்படின்னு பார்த்தா பயங்கரமானவர்களாகவும், பொல்லாதவர்களாகவும், குறிப்பாக தேவ ஜனங்களை நிர்விசாரிகளாகவும் அது மாற்றிடும். இதுதானே சாத்தானுடைய தந்திரம். அப்ப சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தா திரளான ஜனங்களுடைய இருதயங்களை குழப்பி தன் வசப்படுத்தி கொண்டு அவன் நினைக்கிற எந்த காரியத்தையும் தான் கட்டளையிடுகிறத அவங்க கை கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சாத்தான் மனித மனங்களை அடிமைப்படுத்தி தன் கைக்குள்ளாக வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது சாத்தானுடைய பிரதானமான தந்திரங்களில் ஒன்று அப்படிங்கிறத தான் தேவ பிள்ளைகளை நாம இந்த நாள்ல ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்ப இன்றைக்கு சமுதாயத்துல நடக்கிற பல கொடூரமான சம்பவங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மனிதர்களுடைய மனங்கள் இந்த காலகட்டத்துல, அதாவது இந்த கடைசி நாட்கள்ல
பெரிதளவுல மாற்றம் அடைந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பார்த்தா அவ்வளவு கொடூரமான காரியங்கள். அதுதான் நம்ம செய்தித்தாள்ல நம்ம வாசிக்கிற பொழுதே நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனிதனால செய்ய முடியுமா அப்படின்னு கூட யோசிக்கிற அளவுக்கு பயங்கரமான கொடூரமான காரியங்களை அரங்கேற பண்ணி கொண்டு இருக்கிறது இப்போ உள்ள சமுதாயம். அப்ப இதற்கு பின்னால இந்த மனிதர்கள் தான் இதெல்லாம் செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, அந்த மனிதர்களுடைய இருதயத்தை சாத்தான் தொடுகிறான். அவங்களுடைய மனதை தொட்டு தன் கைவசப்படுத்தி தான் இந்த காரியங்களை செய்கிறான் அப்படிங்கறத தான் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த காலகட்டத்துல வாலிபர்கள் மேல்தான் இந்த மனோதத்துவ போர்னு சொன்னேன்ல, இந்த சைக்காலஜிக்கல் வார், இந்த தீமை வாலிபர்களை குறிவைத்துதான் ரொம்ப வேகமாக விரைந்து வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல ஒரு வாலிப பையனோ இல்ல ஒரு பெண்ணோ பிடிப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கட்டளை இடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாத்தான் ஒரு கட்டளை கொடுத்தா தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ள கூட கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். அங்கிருந்து கட்டளை பிறந்த உடனே அந்த கட்டளை நிறைவேற்றதான் பார்ப்பான். ஏன் அப்படின்னா அவனுடைய மனம் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது ஒரு விளையாட்டு போல ஆரம்பித்து மிகப்பெரிய விபரீதமாக நம்முடைய சமுதாயத்துல இது முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிந்து கொள்றோம். அது மாத்திரமில்ல, ஒரு மனிதனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா ஏன் கொலை பண்ணணும், எதற்கு கொலை பண்ணணும், நமக்கும் அந்த மனிதனுக்கு என்னதான் பிரச்சனை, இப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க அந்த வாலிபர்கள். கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்த உடனே யோசிக்காம டக்குன்னு போய் கன் எடுத்து சுட்டுறது, இல்ல பல வழியில கொண்டுட்டு வந்துடுறது. இப்படிதான் உடனடியாக அந்த திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப சாத்தானுடைய இந்த மனோதத்துவ போர் அப்படிங்கிறது ஒரு வலை போல, ஒரு நெட் மாதிரி நம்முடைய தேசத்தின் மேல ஒரு கண்ணியை போலவும் ஜனங்களிடத்துல விரைவாக வருகிறது அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் நமக்கு எச்சரித்து சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அது வயது வித்தியாசமின்றி சிறியோர் முதல்ல பெரியோர் வரைக்குமாக எல்லாரையுமே இது ஒரு வலையை போல பின்னி கொள்ள போகுது. அதனால நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எச்சரித்து சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எப்படி மெயினா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த இன்டர்நெட் நம்ம அதிகமாக பயன்படுத்துவதன் மூலமாக இந்த நாள்ல பார்த்தா எங்க பார்த்தாலும் நம்ம சாப்பாடு தண்ணீர் இல்லாம கூட இருந்துடலாம். இன்டர்நெட் இல்லாம ஒரு அரை மணி நேரம் நம்மளால இருக்க முடியல அப்படின்னா இப்ப உள்ள சமுதாய நிலை இருக்கு. அப்ப இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்துறதன் மூலமாக இந்த நாள்ல அநேக சிறுவர்கள் வாலிபர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா புத்தி தெளிவில்லாதவர்களாகவும், அதாவது மழுங்கி போன ஒரு நிலைமையிலையும் எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சமும் யோசிக்காம விலையேற பெற்ற தன்னோட உயிரை மாய்த்து கொள்ளுகிற அந்த தற்கொலை கலாச்சாரம் அதிகமாக பெருகி கொண்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அசுத்தமான பாவங்கள் எங்கேயும் உங்க தேடி போக வேணாம், உங்க கைகள்ல தன்னுடைய வீடு தேடி பாவம் வருகிற இப்ப அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் தான் இந்த இடத்துல நிறைந்திருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அசுத்தமான பாவங்களை ரொம்ப ஆவலாக செய்கிறவர்களாகவும், அதே போல மனித ரத்தத்தை யோசிக்காம சிந்துகிறவர்களாகவும் மாறிக்கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல கவனித்து பார்க்கணும். வெளிப்புறமாக இந்த மனநிலை மாற்றங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இளைஞர்களுக்கு பின்னால கிரியை செய்கிற இந்த பொல்லாத ஆவிகள் தான் இப்படிப்பட்ட காரியத்தை ஜனங்களுக்கு பின்பதாக இருந்து நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தேவி பிள்ளைகளான நாம கூர்ந்து கவனித்து நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் மனித கொலை பாதகன், சாத்தான் மனித கொலை பாதகன் அப்படின்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப மனிதனை கொல்லவும் அழிக்கவும் அவனுடைய ஆத்மாக்களை திருடவும் தான் சாத்தான் வருகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப சாத்தானின் இந்த மனோதத்துவ போர் அப்படிங்கிறது தேவ ஜனங்களை வேறு விதமாக தொடர்றத பார்க்கிறோம். இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது சமுதாயத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமான தீமையும் கண்ணியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதே காரியம் தேவ ஜனங்களை வேறு விதத்துல தொடர்றத நம்ம பார்க்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தா, அவர்களுடைய ஆத்துமாக்கள், ஏன்னா ஆத்துமா தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ஆத்துமாக்களை தடுமாற பண்ணவும், விசுவாசத்தையும் வேத வசனங்களையும் விட்டு வழி மாறி பண்ணவும். அவங்க வசனம் தான் நம்முடைய பேஸ், அப்படித்தானே? ஏன்னா வசனத்துலதான் நம்ம கட்டப்படுகிறோம், விசுவாசத்துலதான் நிலை நிற்கிறோம். அப்ப இந்த விசுவாசத்தையும் வசனத்தையும் விட்டு நம்மை தடுமாற பண்றதுதான் அந்த கடைசி கால திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மாம்ச வெறிகள், அதாவது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது மாம்ச வெறியை தூண்டுகிற ஆராதனைகளையும் கள்ள உபதேசங்களுக்கு செவி கொடுத்து தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிறதுமான காரியங்களையும், அதே போல ஜெபிக்கிறதையும் தேவனுடைய முகத்தை தேடுகிறத ஒரு அந்நிய காரியமாக அவர்களுக்கு கொண்டு வர்றதும், இதுதான் தேவ ஜனங்களோடு சாத்தான் இந்த கடைசி நாட்கள்ல ஒரு மனோதத்துவ ரீதியாக
போர் புரிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆராதனை அப்படிங்கிறது கர்த்தருக்கு நம்ம செலுத்தணும். அது நம்முடைய மாம்சத்தை தூண்டுகிறதா இருக்கக்கூடாது. ஜெபம் அப்படிங்கிறது நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பாலம் மாதிரி, நம்முடைய உயிர் மூச்சு மாதிரி. அப்ப அதை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படிங்கிறதையும், வேத வசனங்களை நம்ம வாசித்து அதுல வேரூன்றணும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. அப்ப தேவ பிள்ளைகள் இடத்துல இது எப்படியெல்லாம் கிரியை செய்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்முடைய ஆத்துமாக்களை தடுமாற பண்ணுது. அதே போல ஆராதனைகள்ல கலப்படத்தை கொண்டு வர்றது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அது கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்ப இந்த நாள்ல தேவ பிள்ளைகளான நாம இந்த சமுதாயத்துல சாத்தான் கொண்டு வருகிற இப்படிப்பட்ட மனோதத்துவ போருக்கு எதிராக யுத்தம் செய்து நம்ம எல்லாரும் வைராக்கியமாக ஜெபிக்கணும். அதே போல இந்த நாட்கள்ல கள்ள உபதேசங்கள், அதே போல ஆராதனைகள்ல கலப்படம், இதெல்லாம் இந்த நாட்கள்ல மனிதர்களை, அதாவது குறிப்பாக தேவ பிள்ளைகளையும் ஊழியர்களையும் கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாத்தானுடைய சதிகளுக்கு விரோதமாக வைராக்கியமாக இப்ப எழுந்து ஜெபிக்கலாம் வாங்க. முதல் காரியமாக நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, மனிதர்களுடைய மனங்களை அப்படி குழப்பி உலக கவலைகளினால, உலகத்தின் சம்பந்தப்பட்ட காரியங்களினால நிரப்பி கர்த்தருடைய முகத்தை தேடணும் அப்படிங்கிற எண்ணமே அவர்களுக்கு இல்லாதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு அவர்களை தடுமாற பண்ணி கொண்டிருக்கிறான் சாத்தான். அப்ப இப்படிப்பட்ட இருதயத்தை செயலற்றவர்களாக மாற்றுகிற அந்த சாத்தானுடைய தந்திரம் கட்டப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கணும். இருதயத்தை திறந்து கர்த்தருடைய வசனங்களை கேட்கிறவர்களாகவும் அதை கடைபிடிக்கிறவர்களாகவும் நம்முடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் மாறணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது மாத்திரமில்ல இந்த தீமை, அதாவது இந்த சைக்காலஜிக்கல் வார் அப்படிங்கிற மனோ தத்துவ போர் ஒரு கண்ணியை போலவும் ஒரு வலையை போலவும் நம்முடைய தேசத்தின் மேலேயும், குறிப்பாக வாலிபர்கள் மேலேயும் தேவ பிள்ளைகள் மேலேயும் வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எச்சரித்து சொல்லி இருக்கிறார். இது வயது வித்தியாசமே இல்லாம குழந்தைகள்ல இருந்து வயோதிபர்கள் பெரியவர்கள் வரைக்கும் இந்த தீமை வருகிறது. அதனால நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்கணும், இதற்காக போராடி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால இந்த மனம் சார்ந்த இந்த விஷயங்கள்ல சாத்தான் தொடாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனதை தேவனாய் கர்த்தர் வேலையடைத்து காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக பாரத்தோடு இப்பொழுது நம்ம மன்றாடி ஜெபிக்கலாம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, மனிதருடைய இருதயங்களை குழப்பி உலக கவலைகளினால் அவள் இருதயத்தை நிரப்பி ஆண்டவரே ஜெபிக்க முடியாதபடி, தேவனுடைய முகத்தை காண முடியாதபடி கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் கட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். மனோதத்துவ போர் என்கிற பெயரினால ஆண்டவரே தேவ பிள்ளைகளை கள்ள ஆராதனைகளுக்கும் கள்ள வார்த்தைகளுக்கும் இடம் கொடுக்க வைக்கிற எல்லா விதமான தந்திரங்கள் அபத்தமாய் போக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய்விடாதபடிக்கும், ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகாதபடிக்கும் கர்த்தர் அவளை காத்துக்கொள்வீராக. கர்த்தரை விசுவாசிக்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நேரா திரும்ப தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களும் அப்பா இப்படிப்பட்ட ஆண்டவரே தங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே தகப்பனே பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே அப்பா அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான பாதிப்புகளுக்கும் கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே கணினி வழியாக, இன்னும் நவீன ஆண்டவரே விளையாட்டுகள் மூலமாக இருதயத்தை ஒப்பு கொடுத்து தங்களுடைய ஜீவன் பாதிக்கப்படத்தக்கதாக, ஆண்டவரே தகப்பனே தன்னுடைய ஆத்மா பாதிக்கப்படத்தக்கதான எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள் அபத்தமாய் போக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவன் வைத்திருக்கிற அந்த மனோதத்துவ போர் என்கிற கண்ணிக்கு கர்த்தர் அவர்களை நீங்களாக்கி காத்து கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே அவருடைய மனதிலே கர்த்தர் ஒரு மன தெளிவை கர்த்தர் கட்டளையிடணும். ஆண்டவரே தகப்பனே அவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஆண்டவரே தன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள தேவன் சிறு பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிசாசின் சகல தந்திரங்களை கர்த்தர் அபத்தமாக்கி போட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் கிருபை செய்கிறபடினாலும் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இரண்டாவது காரியமாக நம்ம எதற்காக பாரத்தோடு நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தா, மனிதர்களுடைய மனங்கள்ல கொடிய மாற்றங்களை இந்த நாட்கள்ல ஏற்படுத்துறதன் மூலமாக சமுதாயத்துல அதிகரித்து வருகிற அந்த கொலைகள், தற்கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், குடும்பங்கள்லாம் பார்த்தா கர்த்தர் தான் குடும்பங்களை இணைத்திருக்கிறார். இந்த நாட்கள்ல அந்த குடும்பங்கள்லாம் அப்படி சிதறி போய் கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சிறுவர் முதல் வயதானவங்க பெரியவர்கள் வரைக்குமாக சீரழிக்கப்படுகிற காரியங்கள் நம்முடைய தேசத்துல அரங்கேறி கொண்டே வருகிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் சிந்தனைகள்ல மழுங்கினவர்களாகவும், குறிப்பாக எதிர்காலத்தை குறித்து கவலையற்றவர்களாகவும் மாறிக்கொண்டே வருகிறத பார்க்கிறோம். அப்ப இந்த கடைசி காலத்துல சமுதாயத்துல எந்த அளவுக்கு
மாற்றத்தை சாத்தான் ஏற்படுத்தி கொண்டு வருகிறான் அப்படின்னு நம்ம இந்த நாள்ல கவனித்து பார்க்கிறோம். தேவ ஜனங்களையும் எப்படிலாம் வஞ்சிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, கள்ள உபதேசத்தினாலும் கள்ள ஆராதனைகளினாலும் சத்தியத்தை விட்டு வழி விலக பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவ காரியங்களை அந்நிய காரியமாக கருதும்படியாக, அது மாத்திரமல்ல இம்மைக்காக மட்டுமே நம்ம கர்த்தரை தேடணும் அப்படின்னு சொல்லி ஜனங்களுடைய இருதயத்தை மாற்றி கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அப்ப சாத்தானுடைய இந்த வஞ்சகத்திலிருந்து தேவ பிள்ளைகளான ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளை விடுவித்து அவங்களுடைய ஆத்துமாக்களை, மனங்களை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கடைசி நாட்கள்ல விசுவாசத்தினாலையும் ஜெபத்தினாலையும் ஒவ்வொருவரும் வைராக்கியமாக உறுதியாக நம்ம தரித்திருந்து கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற அழைப்பையும் சித்தத்தையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம கடைசி வரைக்குமா நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் எல்லாரும் சேர்ந்து மன்றாடி இப்போ ஜெபிக்கலாம். எங்கள் அன்பான பரலோக பிதாவே, அன்பான இயேசுவே, அப்பா இதோ சொல்லப்பட்ட ஜெப விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தாவே அப்பா, சாத்த நாட்களில ஆண்டவரே மனிதருடைய மனங்களிலே ஆண்டவரே கொடிய காரியங்களை கொண்டு வந்து, அவருடைய மனங்களிலே கொடிய மாற்றங்களை கொண்டு வந்து ஆண்டவரே சமுதாயத்தில் அநேக பாலியல் வன்கொடுமைகளும் ஆண்டவரே தற்கொலைகளும் இதோ கொலைகளும் ஆண்டவரை திரளாய் பெருக செய்து கொண்டிருக்கிறானப்பா. குடும்பங்களிலும் கூட சிறுவர் முதல் ஆண்டவரை வயதானவர்கள் வரைக்கும் கூட அவர்களை தவறான பாதையிலே நடத்தி ஆண்டவரே அப்பா அவருடைய சிந்தையிலே ஆண்டவரை மழுங்கடிக்கப்பட்டவர்களாய், தங்கள் போகிற பாதையை கூட அறியாதவர்களாய், ஆண்டவரை தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து கவலையற்றவர்களாய் இருக்கும்படிக்கு சாத்தான் செய்கிற எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. சாத்தான் உருவாக்கி வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா கொடிய விஞ்ஞானம் இயேசுவின் நாமத்தினாலே அது கட்டப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் அந்த கொடிய விஞ்ஞானத்திலே ஆண்டவரே சிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே விடுவிக்கப்பட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவ ஜனங்கள் கர்த்தாவே அப்பா கள்ள ஆராதனையிலும் ஆண்டவரே கள்ள உபதேசத்திலும் சிக்கினவர்களாய் ஆண்டவரே விசுவாசத்தையும் ஆண்டவரே சத்தியத்தையும் விட்டு விலகி கர்த்தாவே அப்பா ஆண்டவரே இம்மைக்காக மாத்திரமே ஆண்டவரே தேவனை தேடுகிறவர்களாய், தொழுது கொள்கிறவர்களாய் ஆண்டவரே அப்பா தாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டமோ அந்த அழைப்பை மறந்தவர்களாய், தேவ காரியங்களை அந்நிய காரியமாக கருதி ஆண்டவரே விசுவாசத்தை விட்டு வழி விலகச் செய்கிற சாத்தானுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா தேவ ஜனங்கள் அழைத்த அந்த அழைப்பிலும் ஆண்டவரே விசுவாசத்திலும் ஆண்டவரே தங்களை அழைப்பை காத்துக்கொள்ளத்தக்க வண்ணமாய், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் ஜாக்கிரதையாய் இருக்கத்தக்க வண்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் தூய பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நம்ம ஜெபிக்கும் போதே நமக்கு தெரிகிறது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று. இதுக்கு பேர் தான் ஆவியின் சாட்சி என்று சொல்லுவாங்க. நம்ம ஆவியில் நம்ம ஜெபிக்கும் போதே நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு விட்டால் ஒரு திருப்தி உண்டாகும், அல்லது ஒரு விசுவாசம் உண்டாகும். அந்த அடையாளம் வருகிற வரைக்கும் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். பொதுவாகவே இப்போ நடக்கக்கூடிய பல சம்பவங்களை கவனித்து பார்த்தால் நீங்களே யோசிச்சு பாருங்க. 2026 ஆரம்பித்ததிலிருந்தே அடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு விதமான பயங்கர செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம். ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா யுத்தம். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் முதல் வாரம் முடிந்து 2வது வாரத்துக்குள்ளே போகும்போதே ஒரு பெரிய யுத்தத்தோடு நம்ம இந்த வருஷத்தை எதிர்கொண்டோம். ஈரானில் நடைபெற்ற அந்த போர் நிற்கிறதும் மறுபடியும் ஆரம்பிக்கிறதும், பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் கொல்லப்படுவதும், நாடுகள் தங்களுடைய ஈகோ பிரச்சனையினால் மோதிக்கொள்வதும், மனித உயிர்கள் கொத்து கொத்தாய் சாவதும் செய்தித்தாள்களில் நம்ம பார்த்து வருகிறோம். பல கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு பொருளாதாரங்கள் எல்லாம் நாசம் செய்யப்பட்டு இப்படி நிறைய சம்பவங்கள். அது ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிலநடுக்கங்கள், பல இடங்களில் எர்த்குவேக், அடுத்தடுத்து எரிமலை வெடிப்பு செய்தி, அது பல இடத்துல கடல்கள் அலைகள் முழக்கமானது, வெள்ளப்பெருக்கு, பல தேசங்களில் சொல்ல முடியாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு. சமீபத்தில் கூட பாருங்கள் சைனா தேசத்தில் வந்த பெரிய வெள்ளப்பெருக்கு. அதில் எலக்ட்ரிக் கம்பங்கள் போல் இருக்கக்கூடிய போஸ்ட் கம்பங்கள் அளவு உயரத்துக்கு தண்ணி ஓடுகிறது. அப்போ அதில் பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுடைய மரணம். இப்படி ஒன்று மாற்றி ஒன்று நிறைய செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம். எல்னினோ என்ற இயற்கையின் பயங்கரமும் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நான் பார்க்கும்போது நம்ம இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும் என்பதாக நான் ஏவப்பட்டேன். இப்போ பண்ணுற ஜெபம் பத்தாது, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும்
என்று நான் ஏவப்பட்டேன். இதற்காக மாதத்தில் ஒரு முறை, எப்பொழுதுமே ராமநாதபுரத்தில் மாதத்தில் ஒரு முறை 2வது சனிக்கிழமைகளில் ஒரு தீர்க்க தரிசன உபவாச ஜெப கூட்டம் நடத்தப்படுகிறது. நீங்கள் அறிந்தது தான். அதே மாதிரி ஜெபத்திற்காக மாத்திரம், அதில் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனங்களை முன்னிலைப்படுத்தி ஜெபம் மாத்திரம் செய்வதற்கு ஒரு முழு இரவு ஜெபத்தையும் ராமநாதபுரத்தை மையமாக வைத்து நடத்தலாம் என்று தீர்மானிச்சிருக்கிறோம். இதில் மேக்சிமம் 90 விழுக்காடு ஜெபம்தான் இருக்கும். ஜெபம், அதில் சம்டைம்ஸ் கர்த்தர் ஏதாவது பேசினா அந்த காரியங்களையும் கேட்டு நம்ம அதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். காத்திருந்து ஜெபம் பண்ணது தான் அந்த முழு இரவு ஜெபத்தினுடைய நோக்கம். நிறைய செய்திகள், நிறைய தியானங்கள் போன்ற எதுவுமே அதில் இருக்காது. முழுக்க முழுக்க ஜெபம். அந்த ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 4வது வெள்ளிக்கிழமை இரவு 9:30 மணிக்கு ஆரம்பித்து காலை 3 மணி வரைக்கும் நடத்தப்படும். சில சமயங்களில் 3:30 மணி வரைக்கும் கூட ஆகிவிடும். அதனால் அந்த முழு இரவு ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 9:30 மணிக்கு ஆரம்பித்து காலையில் விடிகாலையில் 3 மணி வரைக்கும் அது நடத்தப்படும். இதனுடைய முதல் முழு இரவு ஜெபம் ராமநாதபுர தீர்க்க தரிசன முழு இரவு ஜெபம் வருகிற 24ஆம் தேதி, இந்த மாதம் ஜூலையில் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 9:30 மணிக்கு முதல் முழு இரவு ஜெபம் ஆரம்பிக்கப்படுகிறது. உங்களுக்கு வசதிப்பட்டவர்கள் இந்த முழு இரவு ஜெபத்தில் தாராளமாய் வந்து கலந்து கொள்ளலாம். இரவிலே கலந்து கொண்டு காலையில் உங்களுடைய ஊருக்கு நீங்கள் போய்விடலாம். சமீபத்தில் இருக்கிறவங்க, ஜெபிக்க விருப்பம் உள்ளவர்கள், ஜெபிக்க ஆர்வமாக இருக்கிறவர்கள், ஜெபத்தில் பல காரியங்களை தெரிந்து கொள்ள கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க விருப்பம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக இந்த ஜெப கூடுகையிலே கலந்து கொள்ளலாம். இந்த முறை நானும் என்னுடைய குழுவினரும் இந்த முழு இரவு ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிறோம். இந்த ஜெபம் உண்மையிலே கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள். முடியாதவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல ஏதாவது எங்களோடு கூட இணைந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த கூட்டங்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டுகிறேன். இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்கிறது. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளரும்படிக்கு என்று எழுதியிருக்கு. கர்த்தருக்கு நம்மை குறித்த விருப்பம் என்னன்னு கேட்டால், கிறிஸ்து நமக்கு ஒரு தலையாக இருக்கிறார். அவரை பிடிச்சிக்கிட்டு அவருடைய வழிநடத்துதலின்படி, அவருடைய சித்தத்தின்படி அவருக்குள் வளர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஆனால் அந்த வளர்ச்சிக்கு தடையாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், வஞ்சகங்கள் இருக்கிறது. வஞ்சகங்கள், சாத்தானுடைய வஞ்சகம், மனுஷருடைய வஞ்சகம். இந்த வஞ்சகங்கள் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே ஏற்ற வளர்ச்சி அடைய முடியாதபடியும், தலையாகிய கிறிஸ்துவுடனே நம்ம இணைப்பில் இருக்க முடியாதபடிக்கும் பல தடைகளை உண்டு பண்ணுகிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, மனுஷருடைய தந்திரமான போதகங்களினால் அடியுண்டு போய் உங்களுடைய வளர்ச்சியிலே தடுமாற்றம் வந்து விடாதபடிக்கு நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக தலையாகிய கிறிஸ்துவை பிடித்து கொண்டு வளரணும். வஞ்சகம், வஞ்சகம் என்பது கடைசி காலத்தில் மிகப்பெரிய ஒரு காரியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு அடையாளப்படுத்தி சொல்லுகிறது. இயேசுன்னு சொல்லியிருக்கிறாரு, கடைசி நாட்களில் வஞ்சகம் வரும். அப்போ அந்த வஞ்சகத்தில் சுலபமாக யார் மாட்டிக்கொள்ளுகிறாருன்னு கேட்டால், குழந்தைகள். சின்ன பிள்ளைகளை ஏமாத்திடலாம். நீங்கள் 10 முறை ஏமாற்றினாலும் 11வது முறையும் ஏமாறுவார்கள். குழந்தை மாதிரி இருக்கிறவங்க. வேதம் சொல்லுகிறது, சுபாவத்தில் குழந்தை மாதிரி இருக்கணும், ஆனால் ஆவிக்குரிய ஞானத்தில் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் குழந்தைகளைப் போல இராமல்
குழந்தைகளை ஏமாத்துற மாதிரி உங்களை ஏமாற்றக்கூடாதபடி நீங்கள் தேவனுக்கு எடுத்த காரியத்தில் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். சுபாவத்தில் குழந்தைகளைப் போல மென்மையான சுபாவம், ஒருவர் நமக்கு துரோகம் செய்தால் கூட மன்னித்து விடுகிற மனோபாவம், சிறு பிள்ளைகளைப் போல கர்த்தரை பின்பற்றுகிற தன்மை, அதெல்லாம் இருக்கணும். பிள்ளைகளைப் போல இருந்தாலும் சர்ப்பத்தைப் போல வினாவுள்ளவர்களாக இருக்கணும். ஒரு தந்திரம் வருகிறது அல்லது சாத்தானுடைய வஞ்சகம் வருதுன்னு சொன்னால் அதை முதல்ல அடையாளம் கண்டுபிடிக்க தெரியணும் நமக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ரீதியிலே பிள்ளைகளைப் போல இல்லாமல் ஆவிக்குரிய காரியங்களில் ஏற்ற வளர்ச்சி அடையணும். அந்த வளர்ச்சி அடையாதவர்கள், முதிர்ச்சி அடையாதவர்கள், அவர்கள்தான் சுலபத்தில் வஞ்சகத்துக்குள் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். அப்போ அந்த வளர்ச்சி அடைவதற்கு என்ன முக்கிய காரணமாக நமக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வேத வசனத்தை குறித்த அறிவு. இன்றைக்கி நம்ம பல வருடமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை கொஞ்சம் நேரம் பேசி பார்த்தா கூட வசனத்தை குறித்த அறிவில் ரொம்ப ஒரு கிரவுண்ட் லெவலில் இருக்கிறதை பார்க்க முடியும். எல்லாரையும் சொல்லலை, சில பேர் ரொம்ப கவனமாக கர்த்தருடைய வேதத்தை ஆழமாய் தியானிக்கிற விசுவாச குடும்பத்தினர் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேரில் மெஜாரிட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்டால், வசனம் தெரியும், அவருடைய ஆழம் தெரியாது. மேம்போக்காய் சில காரியங்களை மாத்திரம் தெரிஞ்சிருப்பாங்க. கேட்டால் 12 வருஷம் 10 வருஷம் சபையில் இருக்கிறேன், கிறிஸ்தவர்களாக இருக்கிறேன், விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அவங்களுக்கு தெரிஞ்ச வசனமெல்லாம் வெறும் வாக்குத்தத்தம், வெறும் நம்மை ஊக்கப்படுத்துகிற மாதிரி, நம்மை உற்சாகப்படுத்துகிற வசனங்கள், இவ்வளோதான் தெரியும். அதுக்கப்புறம் ஆழத்துக்குள்ளே போக மாட்டாங்க. காரணம், அவர்களை நடத்துகிறவர்களும் சமீப காலங்களில் எழும்பி இருக்கிற பெரும்பான்மையான போதகர்கள், அவங்க ஆழமான அனுபவம் இல்லாதவர்கள், வசனத்திலே ஆழமான நாட்டம் இல்லாதவர்கள். ஒரு 4 வசனத்தை வச்சுக்கிட்டே ஜனங்களை உற்சாகப்படுத்துவாங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும், இந்த வாரம் கர்த்தர் உங்களை கைவிடாமல் காப்பார், இந்த வாரம் கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார், கர்த்தர் உங்களுக்கு இவ்வளோதான். இப்படியே பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஜனங்கள் ஒரு பக்கம் அந்த உற்சாகத்தில் அந்த ஊக்கப்படுத்துகிற அந்த வார்த்தைகளை கேட்டு ஒரு மதிமயக்கம் அடைந்தவர்களைப் போல் கண்ணில் கண்ணீர் வரும், அந்நிய பாஷை வரும், தேவனை துதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இது ஆழமல்ல. உணவு எல்லாமே உணவு தான். சில உணவு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, சிற்றுண்டிகள். ஒரு சாக்லேட் நல்லாயிருக்கும், இனிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும், இனிப்பாக இருக்கும், சாப்பிட சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது முழு உணவு அல்ல. 3 நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு மனிதனுடைய சரீரம் என்னத்திற்காகும்? 3 நேரமும் சாக்லேட் சாப்பிட்டா ஒருவனுடைய சரீரத்தின் உடல் நலம் எப்படி இருக்கும்? அப்போ ஒரு உணவு நல்லா டெலிஷியஸாக இருக்குது, சுவையாக இருக்குது என்பதற்காக எந்த உணவை எவ்வளவு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்குது. ஆகவே இன்றைக்கி வேத வசன வார்த்தைகளை கூட இது கேட்க நல்லா இருக்குது, கேட்க உற்சாகமாக இருக்குதுன்னு ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு கூட நம்ம ஒதுங்கி விடுகிறோம். இதுதான் வஞ்சிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு காரியம். வஞ்சகம் என்றால் என்ன அப்படின்னா, வஞ்சகம் என்பது பொய்யான ஒன்றை மெய்யான ஒன்றை போல காட்டி நம்மை ஏமாற்றுவது. ஒரு பொய்யான காரியம், ஒரு போலியான ஒரு விஷயத்தை உண்மை மாதிரி காமிச்சு நம்மை அதை நம்ப பண்ணுவது, அதுக்கு பேர் தான் வஞ்சகம். தம்மை போல நன்மை போல வெளித்தோற்றம் அளிக்கும் தீமைக்கு பேர் தான் வஞ்சகம். தீமை ஆனால் வெளித்தோற்றத்தில் பார்த்தா நல்லது மாதிரி தெரியும். அதை பார்த்த உடனே நம்ம அதை சாப்பிடணும்னு தோணும், அதை பயன்படுத்தணும்னு தோணும், அது நல்லது போல தோன்றும். ஆனால் உள்ளே இருக்கிறெல்லாம் விஷமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் வஞ்சகம். நன்கு கவனித்து பார்த்தால் ஒழிய அதில் மறைந்திருக்கும் தீமைகளை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. விஷம் என்பது ஒரு தீமை, மாற்று கருத்தே இல்லை. ஒரு பாட்டில் விஷம் இருக்கிறது, அது நமக்கு தெரியுது, ஆபத்தானது, பயங்கரமானது, அதில் விஷம் அப்படின்னு எழுதி லேபிள் போட்டு ஒட்டியிருக்கு. அது ஆபத்து, அது தீமையானது. ஆனால் அதே விஷம் ஒரு பாலில் கலந்துருக்குன்னு வச்சுக்கங்களேன், அது ஆபத்தானது, அது தீமை,
இது ஆபத்து. இது பேர் தான் வஞ்சகம். நாம் பார்க்குறவங்க விஷத்தை பார்த்தோன்னே இது விஷம் என்று சொல்லி ஒதுங்கி போய் விடுவோம். ஆனால் பால் அதை கலந்து வச்சுட்டா அதை விஷம் என்று நமக்கு தெரியாமல் பால் தான் என்று நினைத்து அதை பருகுவதனால் மரணம் அடைவ வாய்ப்பு இருக்கும். அப்போது தீமை தீமையாகவே இருந்து விட்டால் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. அது தீமை, அதுக்கு லேபிளே போட்டிருக்கு, அது விஷம், ஆபத்து லேபிளே போட்டிருக்கு. நம்ம ஒதுங்கி போய் விடுகிறோம். ஆனால் பாலுக்குள்ளே கலந்து அதை பால் என்று காட்டும்போது தான் அதுக்கு பேர் வஞ்சகம். அது ஆபத்தானதாக மாறிவிடுகிறது. ஒரு குழந்தை எடுத்து குடிச்சிடலாம், நாமே பால் தானே வைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்து பாலாய் நினைத்து விஷத்தை பருகிவிடலாம். இதுக்கு பேர் தான் வஞ்சகம். இந்த வஞ்சகம் கடைசி காலங்களில் எங்கு பார்த்தாலும் இந்த வஞ்சகம் இருக்கும். எல்லா உண்மையான காரியங்களை மறைக்கும்படி பொய்யான காரியங்கள் தோற்றம் பெற ஆரம்பிக்கும். ஜனங்கள் பொய்யை விசுவாசிப்பாங்க, தடாலடியாக போய் சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும், வியாபாரத்தில், விளம்பரத்தில், மருத்துவத்தில், அரசியலில், தேவாலயத்தில், கர்த்தருடைய ஜனங்கள் நடுவில் பொய். இந்த பொய் மெய்போல கலந்து காணப்படும். அதனுடைய விகிதாச்சாரம் கடைசி நாள் ஆக ஆக பெருகி கொண்டே வருகிறதை பார்ப்பீங்க. 80லிருந்து 90% வரைக்கும் பொய் பேசுகிறவனைத்தான் இனி ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்க. பொய்யான காரியங்களை தடாலடியாக சொல்கிறாங்க பாருங்கள், அதை ஜனங்கள் நம்பி ஏற்றுக்கொள்வார்கள். அதில் பாதிப்பு வந்தால் கூட அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டிடுவாங்க, ஒரு முட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அவர்கள் பொய்யை விசுவாசிப்பார்கள். அது ஒரு வஞ்சக காலம். இந்த வஞ்சக காலம் என்பது கடைசி காலத்தின் அடையாளத்தில் பிரதானமான ஒன்று. இந்த காலங்களில் நீங்கள் நன்மையை தேடி சோதித்து ஆராய்ந்து அரிதாகத்தான் கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி நீங்கள் வெளி உலகத்துக்குள்ளே போயிட்டீங்க அல்லது இப்போ இருக்கிற இந்த கடைசி காலத்தினுடைய நிகழ்வுகளில் போனால் வஞ்சிக்கிற காரியங்கள் தான் அநேகம். பொய்யை மெய்போல காண்பிக்கிறவர்கள் தான் அநேகம். எதையும் நம்பி எங்கேயும் கால் வைத்து விட முடியாது. எது வஞ்சகம், எது நன்மை, எது தீமை தெரியாது. அந்த அளவுக்கு எல்லா ஃபீல்டுலேயும் இது கலந்திருக்கும். மற்றவர்களை பொறுத்தளவில் இருந்துட்டு போட்டோம். ஆனால் கடைசி காலத்தில் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் நானும் இந்த வஞ்சக வலையிலே விழுந்து விடாதபடிக்கு இருக்கணும். ஏனென்றால் இந்த காலங்களில் வஞ்சிக்கிற ஆவிகள் திரளாக பூமியிலே ஏறி வந்திருக்கிறது. சாதாரண பொல்லாத ஆவி என்பது வேற. பொல்லாத ஆவி பயமுறுத்தும், ஆபத்துகளில் தள்ளிவிடும், மனிதருடைய ஜீவனை அழித்து விடும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். பிசாசு பிசாசாவே தன்னை காட்டும். ஆனால் அந்த வஞ்சிக்கிற ஆவிகள் என்பது தங்களை நல்ல ஆவிகளைப் போல, நல்லது செய்கிற காரியங்களைப் போல ஜனங்களை ஏமாற்ற புகுந்திருக்கிற ஆவிகள். அதுதான் மனிதர்களுக்குள்ளே நுழைந்து தீர்க்கதரிசியின் வாயில நுழைந்து தீர்க்க தரிசனத்தை போல பொய்யான காரியங்களை, வஞ்சகங்களை வெளிப்படுத்தும். போதகர்களுடைய வாயில புகுந்து பொய் போதகங்களை உண்டு பண்ணும். அரசியல்வாதிகளுடைய வாயிலே புகுந்து கொண்டு பொய்யான மாய தோற்றத்தை ஜனங்களை நம்ப பண்ணும். வியாபாரிகளுடைய மனதிற்குள் புகுந்து பொய்யான காரியங்களை விலை பேச வைக்கும். மருத்துவத்திலையும் அப்படித்தான். இந்த ஆவிகள் இந்த கடைசி காலத்தில் வஞ்சிக்கும் ஆவிகள் என்று பெயர். இது உலகம் முழுவதும் இப்போது வியாபித்து கிரியை செய்கிறத பார்க்குறோம். இந்தியாவில் மாத்திரம் இல்லை, எல்லா தேசங்களிலும் இந்த ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டு நிறைந்து பல்வேறு விதங்களில் யாரை எப்படி வஞ்சிக்கலாம், கிறிஸ்தவர்களை எப்படி வஞ்சிக்கலாம், கிறிஸ்துவை அறியாதவர்களை எப்படி வஞ்சிக்கலாம், பணத்தை தேடுகிறவர்களை எப்படி வஞ்சிக்கலாம், வியாதிப்பட்டவர்களை மருத்துவத்துக்கு போகிறவங்களை எப்படி வஞ்சிக்கலாம், அரசியலில் எப்படி வஞ்சிக்கலாம், பொதுமக்களை எப்படி வஞ்சிக்கலாம், இப்படி எல்லா விதத்திலும் ஒவ்வொரு விதங்களிலும் தன்னுடைய வஞ்சகங்களை காண்பித்து வருகிறது. இதில் கர்த்தருடைய பிள்ளைகளான நம்மை வஞ்சிப்பதற்கு சாத்தான் வைத்திருக்கிற பல காரியங்கள் இருக்கிறது. இந்த வஞ்சகத்தை குறித்து நம்ம சரியாக அறிந்து கொண்டு தப்பித்து கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை வஞ்சகத்தினால அழிந்து ஒன்றுமில்லாமல் போய்விட வாய்ப்பு இருக்கும். முதல் காரியம் பாருங்க, இது நான் சொல்கிறதெல்லாம் அரசியலோ மற்ற காரியங்கள் உள்ள வஞ்சகத்தை பற்றி அல்ல. கடவுளுடைய பிள்ளைகளான
கர்த்தருடைய விசுவாசிகளை வஞ்சிக்க சாத்தான் எடுக்கிற சில தந்திரங்கள். உபதேசத்தில் வஞ்சகம். நம்ம தினம் வாரந்தோறும் உபதேசங்களை கேட்கிறோம். ஒரு சபையிலேயோ ஒரு யூடியூப்லேயோ அல்லது பல்வேறு விதங்கள், ஒரு புத்தகத்திலேயோ ஒரு பத்திரிகையிலேயோ பல்வேறு விதமான உபதேச போதனைகளை கேட்கிறோம். அதுவும் ஒரு காலத்தில் கூட சபைக்கு போனால்தான் சத்தியத்தை கேட்க முடியும். இப்போ அப்படி இல்லை. எல்லா சபை போதகர்களும், எல்லா சுவிசேஷகர்களும், எல்லா ஊழியக்காரர்களும் யூடியூப் என்ற சமூக வலைத்தளத்தின் மூலம் பேசுகிறார்கள். நீங்கள் இங்கிருந்து கொண்டே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு செய்தியை கவனிக்க முடியும். இங்கிருந்தே ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு போதகருடைய செய்தியை நீங்கள் கவனிக்க முடியும். போதனைகள் முழுவதும் நம்ம இருக்கிற இடத்துக்குள்ளேயே, வீட்டுக்குள்ளே வர ஆரம்பித்திருக்கிற இந்த காலத்தில் தான் போதனைகளுக்குள்ளே தீய போதனைகளை, வஞ்சிக்கும் போதனைகளை உள்ளே கலப்பதற்கு சாத்தான் பெருவாரியாய் முயற்சி பண்ணி வருகிறான். பல இடங்களிலிருந்து வரக்கூடிய தீமையான விசுவாசிகளின் விசுவாசத்தை குலைத்து போடுகிற வஞ்சக உபதேசங்கள். இதற்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் தான் ஆண்டவர் சொல்கிறார், எபேசியர் 4:14 நம்ம வாசிச்சோமே, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். மனிதர்கள் வேத வசனத்தை தங்களுடைய இச்சைக்கு ஏற்றபடியும் தாங்கள் விரும்புகிற ஏற்றபடியும் ஜனங்களை ஏமாற்றுகிறதற்கு ஏற்றபடியும் திரித்து வளைத்து உபதேசம் பண்ணுகிறதை கவனித்து பார்க்குறோம். மனிதர்களுக்கு எதை அவர்கள் நேசிப்பார்கள், எதன் மேலே நாட்டம் கொள்ளுவார்கள் என்பதற்காக சத்தியத்தை வளைத்து உபதேசம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே தவறான நம்பிக்கைகளை புகுத்துகிறவர்கள் இருக்கிறாங்க. தவறான எண்ணங்களை, தவறான நம்பிக்கைகளை புகுத்துகிறவர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வஞ்சக போதனை இந்த கடைசி காலத்தில் திரளாய் கடந்து வரும். இந்த வஞ்சகங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா வசனத்தில் நீங்கள் குழந்தையாக இருக்கக்கூடாது. வேதம் நமக்கு சொல்லுகிறதே, நீங்கள் காலங்கடந்தும் பாலை உண்கிற குழந்தைகளைப் போல் இருக்கிறீர்கள். பால் ஒரு நல்ல உணவு தான், சரிவிகித உணவு தான். குழந்தையாக இருக்கும்போது நான் பாலை குடித்துத்தான் வளர்ந்தேன். ஆனால் இப்போது நான் பாலை குடித்தே வளர்வதில்லை. ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தவுடனே பாலோடு கூட சேர்ந்து மற்ற உணவுகளையும் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு பாலை குறைத்து கொண்டு மற்ற உணவுகளின் மேலே முழு கவனத்தை செலுத்த ஆரம்பித்தேன். பால் நல்ல உணவு தானே அப்படின்னு சொல்லலாம். அது அந்த வயதிற்கு நல்ல உணவு, பலமுள்ளவர்களுக்கு பலமான ஆகாரம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையான காரியங்கள், அடிப்படையான உபதேசங்களை கவனமாக இராமல் ஆழத்தை நோக்கி நீங்கள் கடந்து போகணும். கர்த்தருடைய வசனம் நமக்கு என்ன கற்பிக்க வருகிறது, அந்த வசனத்திலே ஆண்டவர் இன்னும் என்ன ஆழமாக சொல்லியிருக்கிறார். வேத வசனத்தை குறித்து அறிகிற அறிவு தான் உங்களை வளர்ச்சி உள்ளவர்களாக மாற்றும். அந்த குழந்தை பிராய நிலைமையிலிருந்து அப்படிப்பட்டவரிடத்தில் ஒரு போதகத்தை, ஒரு வஞ்சிக்கிற போதகத்தை ஒருவன் பேசினால் உடனே கண்டுபிடிச்சிருவான். அவங்களுக்கு சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆகவே தான் வேதம் சொல்லுது, நீங்கள் குழந்தையாக இராதீர்கள். அப்போ வஞ்சிக்கிற போதகங்கள் மனிதர்களை, கிறிஸ்தவ விசுவாசிகளை, தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிப்பதற்காக வருகிறது. இந்த வஞ்சிக்கிற உபதேசங்கள் மனிதனுடைய தலையிலிருந்து மாத்திரம் வருவதில்லை. வேதம் சொல்லுது அது பிசாசினுடைய உபதேசங்கள். உபதேசிக்கிறதுக்குன்னே ஒரு வகை பிசாசு இருக்குது. ஒரு வகை பிசாசு ஜனங்களை அழிக்கும், ஒரு வகை பிசாசு ஜனங்களை பாவத்தில் விழத்தள்ளும், ஒரு வகை பிசாசு கொலை வெறியை தூண்டும், ஒரு வகை பிசாசு இருக்குது. இது என்ன செய்யும்னா, தேவனுடைய வேத உபதேசங்கள் இருக்கு பாருங்க, அதை ரொம்ப ஞானமாக, ரொம்ப தந்திரமாக, கர்த்தருடைய வேதத்துக்கு எதிராக அதை திருப்பி கண்டே பிடிக்க முடியாத அளவிற்கு பிசாசனுடைய உபதேசங்கள் உள்ளே நுழைந்து விடும். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும்
பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். பார்த்தீங்களா, பிசாசின் உபதேசம். இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் உபதேசத்தின் மேலே கையை வைக்கும். அந்த உபதேசத்தை மாம்சத்துக்கேற்றபடி மாற்றி, மனிதர்களுடைய விருப்பத்திற்கேற்றபடி மாற்றி அவர்களை வஞ்சிக்க ஆரம்பித்து விடும். அப்போ இந்த சாத்தான் என்பவன் வஞ்சிக்கிற ஆவியாக கிரியை செய்து வேத வசன உபதேசத்திலே கலப்பை கொண்டு வந்துடுவான். அந்த உபதேசங்கள் ஜனங்களுக்கு பிரியமானதாக இருக்கும், ஜனங்கள் விரும்புகிற மாதிரி இருக்கும், அவர்கள் செய்கிற பாவத்தை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நித்திய நியாய தீர்ப்பை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் வரக்கூடிய நித்திய கால தண்டனை பற்றி பேசாதது. ஏன்னா அதை பேசுனா எங்களுக்கு பயமாக இருக்குது, இந்த சர்ச்சுக்கு போக மாட்டோம், ஜனங்கள் நின்று விடுவார்கள். அவர்களை அவர்களுடைய வழியிலே ஊக்கப்படுத்துகிறதா இருக்கும். இதுக்கு பின்னால் ஒரு பிசாசு இருக்குன்னு வேதம் சொல்லுது. இந்த ஆவிகள் கடைசி காலத்தில் அதிகமாய் கிரியை செய்ய போகிறது என்றாலும் இது முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவ சபையிலே கிரியை செய்தது. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவ சபை, துவக்க கால கிறிஸ்தவ சபையில் வேதம் சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் அங்கே தியத்தீரா என்ற ஒரு சபை இருக்கிறது. அந்த தியத்தீரா சபையில் எல்லாம் நல்லா தான் ஆராதனை எல்லாம் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பெண் தீர்க்கதரிசி இருக்கிறாள். அவளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவள் சொன்ன அப்படியே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பெண் தீர்க்கதரிசி அவள்தான் கர்த்தர் எனக்கு இதை சொன்னார் அதை சொன்னார் என்று பல உபதேசங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாள். அந்த அம்மாவுடைய முழு பேர் அங்கே சொல்லப்படலை. அடையாளமாக ஏசபேல் என்ற வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஏசபேல் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆகாபுடைய மனைவி, ஒரு பெண், தேசத்தை ஆட்டி படைத்த ஒரு பெண். அப்போ இந்த ஏசபேலின் ஆவி, ஒரு அடக்கி ஆளுகிற ஆவியை கொண்ட ஒரு பெண் ஊழியக்காரி தியத்தீரா என்ற சபையிலே இருந்தாள். வெளிப்படுத்தின விசேஷம் 2:20 ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. யாருக்கு? தியத்தீரா சபைக்கு. என்னவென்றால், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படிக்கு நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்னிங், எச்சரிக்கை என்னன்னா, ஒரு பெண் தீர்க்கதரிசி இருக்கிறாள். அவள் தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி அவர்கள் வேசித்தனம் பண்ணவும், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, செய்யலாம், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார் அப்படின்னு வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் கட்டளை கொடுத்து ஜனங்களை வழிதப்ப பண்ணுகிறார். நீ அவளுக்கு இடம் கொடுக்குற. அப்போ இதில் 2 பேர் தவறு செய்கிறாங்க. யார்? 3 பேர் கூட சொல்லலாம். ஒன்று, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்கிற கள்ள தீர்க்க தரிசன ஆவியை கொண்ட அந்த பெண். 2வது, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே வேசித்தனம் பண்ணலாம், கர்த்தருடைய வசனத்தோட அதை ஒப்பிட்டு பார்க்காம வெறும் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறதை மாத்திரம் நம்பிக்கொண்டு அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்த தங்களை ஒப்பு கொடுத்த விசுவாசிகள். 3வது யார் தெரியுமா? அவளை நிதானிக்க தெரியாமல் சபையில் அவர்களுக்கு இடம் கொடுத்தவர்கள். இன்றைக்கும் கூட நம்ம பார்க்குறோம், கள்ள போதனை பண்ணுகிற பல ஆட்கள் இப்போ சமீபத்தில் எழும்பி இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய மினுக்கான வஸ்திரத்தினாலும் புது விதமான ஊழிய முறைகளினாலும் ஜனங்களிடத்திலே கவனம் பெற்றிருக்கிறாங்க. ஜனங்கள் அவங்கள திரளாக போய் பார்க்குறாங்க. உள்ளே நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியம் ஒன்றுமே இருக்காது. வெறும் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி, சந்தோஷம். அதுக்கு இடையிடையில் ஒரு வசனத்தை சொல்லி கர்த்தர் விடுதலையாக சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாரு, மனம் போனபடி நீங்கள் இருங்கெல்லாம் சொல்லி ஜனங்களை கவருகிற நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய கவர்ச்சி என்பது வேத வசனத்தினால் உண்டானதல்ல. அவர்கள் தங்களை ஒரு கவர்ச்சி பொருளாக கிறிஸ்தவரிடத்திலே காண்பித்து ஜனங்களிடத்திலே கவனம் பெற்றிருக்கிறாங்க. சில சபையினர் நல்ல ஆவிக்குரிய அனுபவம் உள்ள சபையில் கூட இவர்களை அழைத்து வந்தால் ஜனங்கள் நிறைய கூட்டம் கூடுவாங்க, ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி சபையிலே அவர்களுக்கு இடம் கொடுக்கிறதை பார்க்குறோம்.
நல்ல பிரபலமான சபையாக இருக்கும், நல்ல ஆவிக்குரிய அனுபவத்திலே ஆழமான அனுபவம் உள்ள சபையாக இருக்கும். ஆனால் இவர்கள் ரொம்ப சீப்பாக ஜனங்களை கவருவதற்காக இப்படிப்பட்ட மனிதர்களை உள்ளே அழைத்து இடம் கொடுப்பாங்க. அப்போ இடம் கொடுக்கறதும் ஒரு பெரிய தவறு என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இவர்கள் வேசித்தனம் பண்ணலாம், விடுதலையாக இருக்கலாம், தப்பு இல்லை என்று அவர்களுக்கு கற்பித்தாள். அதை அவர்கள் ஏன் அப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? ஒன்று, வேசித்தனத்தின் மேலுள்ள மோகம். ரெண்டாவது, கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிற ஞான குறைவு. ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால் வசனத்தோடு ஒட்டு பார்க்க வேணாமா? அது கர்த்தருடைய வசனத்திலே தேவனுடைய விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க வேண்டாமா? ஒரு உபதேசமாக இருந்தாலும் அப்படித்தானே பார்க்கணும். அப்படி பார்க்காதவர்கள் அதில் விழுந்து போகிறாங்க. மூணாவது காரியம் பாருங்கள், அடுத்து இன்னொரு சபை இருக்குது. அந்த சபை பேர் பெர்கமு. பெர்கமு சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14 சொல்லுது. இதில் பிலேயாமுடைய போதனையை போதிக்கிறாங்க, நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனையை கை கொள்கிறாங்க. நல்லா ஆராதனை நடக்குது, சபை நடக்குது, சபை ஒழுங்குமுறைகள் இருக்கிறது, ஜனங்கள் கூடுறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் அவர்கள் நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கைகளை பின்பற்றுகிறார்கள், பிலேயாமுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போ இது என்ன? நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கைகள், போதனைகள் என்றால் என்ன? அந்த நாட்களில் சபைகளில் இருக்கக்கூடிய சேர்ந்து வருகிற அடுத்த நிலை விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவர்கள் சமூகத்தில் வேறு வேலை செய்யணும். ரோம சாம்ராஜ்யத்தில் அவர்கள் வியாபாரிகளாகவோ அல்லது வேறு வேலைகளிலோ இருப்பாங்க. அப்படி இருக்கிறவர்கள் அந்த ராஜ்யத்தினுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்றபடி வாழாவிட்டால் அவங்கள வித்தியாசப்படுத்தி அவர்களுடைய வியாபாரத்தை ஜனங்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க, அவர்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்ன செய்வாங்கன்னா, சபைக்கும் போவோம், அங்கே இருக்கிற கலாச்சாரத்தையும் அனுசரித்து கொள்வோம் என்று சொல்லி சமரசம் பண்ணுகிற உபதேசத்துக்கு பேர் தான் நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசம். இந்த நிக்கோலாய் மதத்தவர் கொள்கை என்பது உலகத்தோடு சமரசம் செய்து கொள்ளும் ஒரு கிறிஸ்தவம். அப்போ என்ன செய்வாங்கன்னா, நம்ம சபை பாதிக்கப்படக்கூடாது, சபையில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. அதனால் என்ன செய்வோம், கவர்மெண்ட்டில் அல்லது பொதுவாக நம்ம சுற்றி இருக்கிற ரோமர்கள் என்னென்ன கலாச்சாரங்களை வைத்திருக்கிறாரோ அதை நம்ம கடைப்பிடித்து கொள்வோம். அவர்களுடைய பண்டிகைகளை நாமும் கொண்டாடலாம். அவர்கள் ஆராதனை முறைக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் ஒரு பூஜை வைத்திருக்கிறோம்னு சொன்னால் நம்ம அதுலேயும் போய் கலந்து கொள்ளலாம். உங்களை வித்தியாசமாக நீங்கள் காட்ட வேண்டியதில்லை, அவர்களோட கூட நீங்கள் இருக்கலாம். அவர்களுடைய ஆராதனைகளில் விக்கிரங்களை பயன்படுத்துகிறாங்களா, நீங்களும் பயன்படுத்தலாம். அவர்கள் கொண்டாட்டங்களை பயன்படுத்துகிறாங்களா, அந்த கொண்டாட்ட நாட்களில் நீங்களும் அதை அனுசரிக்கலாம். இது பேர் தான் நிக்கோலாய் மதஸ்தர். இன்றைக்கும் அது இருக்குது கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே. தங்களை சுற்றியுள்ள மக்களுடைய கலாச்சாரத்தை உள்ளே கொண்டாந்து கலந்துருவாங்க. சபைக்குள்ளே அவருடைய பண்டிகைகளை ஆசரிப்பது, வேறு மத பண்டிகைகளுடைய நம்பிக்கைகளை அவர்களோடு கூட இருந்து இவர்களும் அனுசரிப்பது, இதெல்லாம் இன்றைக்கி நம்ம நிறையா பார்க்குறோமே. இதையெல்லாம் அவர்கள் செய்வார்கள். இது மாத்திரம் இல்லை, வேற ஒன்று செய்வாங்க. தினம் வாழ்வதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் அவருடைய மத நம்பிக்கைகளுக்கு உடன்படுவது அவசியமாக இருந்ததுனால அவர்களுடைய சில விக்கிரகங்களையும் அந்த விக்கிரகம் சம்பந்தமான பாரம்பரியங்களையும் பழக்க வழக்கங்களையும் கூட இவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க சபைக்குள்ள. மூணாவது, இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய ஆபத்தான ஒரு கொள்கை என்னன்னு கேட்டால், ஆவி ஆத்துமாதான் கர்த்தரிடத்தில் போகும், சரீரம் மண்ணுக்கு திரும்பும். அதனால் சரீரத்தில் செய்கிற எந்த பாவமும் கடவுளோடு நம்முடைய ஆத்துமா இணைவதற்கு தடையாக இருக்காது. சரீரத்தில் செஞ்ச பாவம் சரீரத்தோடு அழிஞ்சு போயிடும். அதனால் சரீரத்தில் பாவம் செய்யலாம், கடவுளை தேடுகிற நேரத்தில் தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க, மற்ற நேரத்தில் சரீரத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுங்க. சரீரத்தில் நீங்கள் செய்கிற எந்த பாவமும், குடியோ வெறியோ விபச்சாரமோ மயக்கமோ எந்த ஒன்றும் சரீரத்தோட மண்ணோடு மண்ணாக போயிடும். ஆவிதான் தன்னுடைய தேவனிடத்தில் திரும்பும். ஆகவே ஆவிக்குரிய காரியங்களில் கவனம் செலுத்துங்கள். சரீர காரியத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை கண்டுகொள்ளாதீர்கள். அது வெறும் ஒரு வெளி கவர் தான், அட்டை தான்.
அது கரப்பட்டாலும் உள்ளே இருக்கிற ஆத்மா சரியாக இருந்தால் போதும் என்ற ஒரு உபதேசம் நூதனமாய் பரவி இருந்தது. அது ஜனங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. இஷ்டப்படி குடிக்கலாம், வெறிக்கலாம், சரீரம்தானே, சரீரம் மண்ணுக்குத்தானே போகுது, அந்த பாவமும் மண்ணோடு மண்ணாக போயிடும். ஆவியாக குடிக்குது, ஆத்மாவாக குடிக்குது. எது பாவம் என்றால் கடவுளையும் தேடுவதில்லை, பாவத்திலும் மூழ்கி இருப்பது, அதுதான் பாவம். கடவுளை ஒரு பக்கம் தேடுவாங்க, ஜெபம் பண்ணலாம், சபைக்கு வரணும், காணிக்க கொடுக்கணும், உபதேசங்கள் சொல்லும் பொழுது கேட்கணும், வீட்டுக்கு போய் பாவம் செய்ய வேண்டும் என்று சரீரம் தூண்டினால் பாவத்தையும் செய்யலாம், குடிக்க தூண்டினால் குடிக்கலாம், வெறிக்க தூண்டினால் வெறிக்கலாம். அது வேற இது வேற என்ற ஒரு கொள்கை. இது பேர் தான் நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கை. இது தீவிரமாக இங்கே கடைபிடிக்கப்பட்டு வந்தது. அதை கர்த்தர் அருவருத்தார். வெளியே கேட்கும்போது நல்லது மாதிரி தெரியும், வெளியே கேட்கும்போது பாவத்திற்கு சப்பக்கட்டு கட்டி பாவம் செய்ய நம்மை ஊக்கப்படுத்துவது போல தெரியும். இதனால அநேகர் ஈர்க்கப்பட்டார்கள். இது மாதிரி நிறைய கொள்கை விபரீதங்கள் அங்கே இருந்ததை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அதே கொள்கை விபரீதங்கள் கடைசி காலத்தில் தீவிரமாய் தீயை போல பற்றி பிடிக்கும். இந்த பழைய காலங்களில் முதல் நூற்றாண்டில் என்னென்ன விதமான தீய உபதேசங்கள், வஞ்சிக்கிற உபதேசங்கள் இருந்தது என்று வேறொரு சந்தர்ப்பத்தில் ஒரு நிகழ்ச்சியில் தனியாக இதை பற்றி நான் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். இப்போ பாருங்கள், உபதேசத்தின் மூலம் நம்மை வஞ்சிக்கிற சாத்தானுடைய கிரியை. ரெண்டாவது, அற்புதங்கள் வழியாக வஞ்சகம். கடைசி காலத்தில் மத்தேயு சுவிசேஷம் 24:24 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இரண்டாவது வஞ்சகம். முதல் வஞ்சகம் போதகத்தில் வஞ்சகம், ரெண்டாவது வஞ்சகம் அற்புதத்தில் வஞ்சகம். அந்தி கிறிஸ்து பொய்யான அற்புதங்களை செய்கிறவனாகவே தன்னை வெளிப்படுத்துவான் என்று வேதம் சொல்லுது. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். அந்தி கிறிஸ்து வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வருகை எப்படி இருக்கும்னு கேட்டால், சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமைகள், சாத்தானுடைய முழு பவர் வெளிப்படும் அந்த நாட்களில். ரெண்டாவது அடையாளங்கள், வானத்தில் அடையாளம், மேகத்தில் அடையாளம், மலைகளில் அடையாளம், கடலில் அடையாளம் என்று அடையாளங்கள், பொய்யான அற்புதங்கள். இவைகளோடு தான் அந்தி கிறிஸ்துனுடைய வருகை இருக்கும். அப்போ இப்படிப்பட்டவைகள் வருவதற்கு முன்னால் சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த பொய்யான அடையாளங்கள், பொய்யான வல்லமைகள், சாத்தானுடைய அதிகாரங்கள் வெளிப்படுகிறதை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அற்புதங்கள் என்று பார்த்த உடனே பரவசமடைந்து சரண்டர் ஆகிடக்கூடாது. அற்புதங்களில் கர்த்தருடைய அற்புதமும் இருக்கிறது, சாத்தானுடைய அற்புதமும் இருக்கிறது. மோசே காலத்தில் பாருங்கள், மோசே அற்புதம் செய்தார், அதே போல் எகிப்தின் மந்திரவாதிகளும் அற்புதம் செஞ்சாங்க, மோசே செஞ்ச மாதிரியே அற்புதம் செஞ்சாங்க. அப்போ அற்புதங்கள் மாத்திரம் அடையாளம் அல்ல, அந்த அற்புதம் எந்த நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது. மோசே செய்த அற்புதம் பார்வோனுடைய கண்ணை திறக்கவும், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கவும், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கர்த்தரை குறித்த ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணவும். மந்திரவாதிகள் செய்த அற்புதம் கர்த்தருடைய அற்புதத்திற்கு போல எங்களுக்கும் செய்ய முடியும் என்று அவர்களுடைய நம்பிக்கையை குலைப்பதற்காக செய்யப்பட்ட அற்புதம். அப்போ அந்த அற்புதங்கள வித்தியாசம், ரெண்டுமே பாம்பு தான். ஒரு பாம்பு தேவ ஜனங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணவும், தாங்கள் நம்புகிற கர்த்தர் யார் என்பதை தெரிவிக்கவும் வெளிப்படுத்தப்பட்டது. இன்னொரு அற்புதம் அவருடைய விசுவாசத்தை மட்டுப்படுத்தவும், சாத்தானும் பலமுள்ளவன் என்று தன்னை வெளிப்படுத்தவும் செய்யப்பட்டது. அப்போ அற்புதங்கள் ஒன்று போல தெரிந்தாலும் நோக்கங்கள் வித்தியாசமானவைகள். கடவுளைப் போலவே சாத்தானும் அற்புதங்களை செய்ய முடியும் என்பதற்கு அது ஒரு சிறந்த உதாரணம். கடைசி காலத்தில் அற்புதங்களை செய்யும், அற்புதங்களை பிரதானப்படுத்தி தான் சாத்தான் மனிதர்களை தன்னிடத்தில் இழுத்து கொள்வான். இன்றைக்குமே நம்ம பார்க்குறோம், கர்த்தரிடத்தில் வருகிறவர்கள் கூட
அவங்களுக்கு வசனம் வேணாம், நித்திய ஜீவன் வேணாம், இயேசு பற்றி கூட வேண்டாம், அவர் செய்த அற்புதம் மாத்திரம் போதும் என்று வருகிறார்கள். நிறையா ஊழியக்காரர்கள் கூட இயேசுவின் அற்புதத்தை மாத்திரம்தான் ஜனங்களுக்கு காண்பித்து அதன் மூலம் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர பிரயாசப்படுறாங்க. வேறு எதையுமே சொல்ல மாட்டாங்க, வெறும் அற்புதங்கள் தான். அப்போ இதை நம்புகிறவர்கள் இயேசு என்றால் அற்புதம் மாத்திரம் செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தின் ஒரு எல்லைக்குள்ளே நின்று விடுவார்கள். இயேசு என்பவர் வெறும் அற்புதம் செய்வது மாத்திரமல்ல, அதை தாண்டி இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. அப்போ இதில் நம்ம பார்க்குறோம், கடைசி காலங்களில் பொதுவாகவே மனிதர்கள் அற்புதங்களை கண்டால் உடனே ஈர்க்கப்பட்டு விடுவார்கள். அது மனித மனதினுடைய ஒரு தன்மை. இதை பயன்படுத்தி சாத்தான் என்ன செய்கிறான் பாருங்க, ஒரு மிருகம் ஏறி வருகிற அற்புதங்களை செய்கிற ஒரு மிருகம் வெளிப்படுத்தப்படுகிறதை வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 11 to 14 வரைக்கும் சொல்லுகிறது. பின்பு வேறொரு மிருகம் பூவிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது. வலு சொற்பத்தை போல பேசியது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைய செய்த பூமியும் அதன் குடிகளும் அதை வணங்கும்படி செய்தது. அன்றியும் 13வது வசனத்தில் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. எலியா காலத்தில் எப்படி அக்னி இறங்கிச்சோ, இந்த மிருகம் வானத்திலிருந்து அக்னி இறங்க பண்ணும். இதை பார்த்த உடனே அந்த அற்புதங்களை பார்த்து திரளான ஜனங்கள் அதை கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ இப்படிப்பட்ட அற்புதங்கள் மூலம் ஜனங்களை வஞ்சிப்பது, அதைத்தான் இயேசு மத்தேயு 24:24 சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்குமா. கிறிஸ்தவர்களாக இருந்து சர்ச்சுக்கு போய் காணிக்கை கொடுத்து ஊழியம் செஞ்சவங்க கூட இந்த அற்புதங்களை பார்த்த உடனே மிரண்டு போய் அவர்களும் அதை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ இதெல்லாம் அற்புதங்கள் மூலம் வருகிற வஞ்சகம். 3வது வஞ்சகம் பாருங்க, கள்ள தீர்க்க தரிசனங்கள் மூலம் வஞ்சகம். தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் வசனத்துக்கு ஒத்து வராத, மனிதர்களுக்கு ஏற்றதாக இருக்கிற, அவர்கள் விரும்பக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஜனங்கள் அதனால் ஈர்க்கப்பட்டு போயிடுவாங்க. ஜனங்களிடத்தில் கர்த்தர் நாளை தினத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறாரு, உங்கள் வாழ்க்கை 8ஆம் தேதி மாறிடும், 7ஆம் தேதி மாறிடும் என்று சொல்லுவது. அவன் யார், எவர், அவனுக்கும் கர்த்தருக்கு என்ன தொடர்பு, அவன் பாவத்தில் இருக்கிறானா, அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஒருவன் ஒரு அற்புதத்தை தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும்னா அதற்கேற்ற தகுதி அவனுக்கு இருக்குதா, அந்த தகுதியை பற்றின செய்தியெல்லாம் இருக்காது. நேராக அவனுக்கு ஒரு வாக்கு தத்தம், நேராக நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன்னை இப்படி ஆசீர்வதிக்கிறதாக எனக்கு சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஜனங்களை வஞ்சிப்பது. இப்படிப்பட்ட வஞ்சக தீர்க்க தரிசனங்கள் இருக்கு பாருங்க. அந்த தீர்க்க தரிசனங்களை ஜனங்கள் நம்பி பிரவேசிப்பாங்க. ஒரு தீர்க்க தரிசனம் கேட்கிறவர்களை கர்த்தரோடு இணைக்கணும். எந்த ஒரு தீர்க்க தரிசனம் கேட்கிறவர்களை தீர்க்கதரிசியோடு இணைக்குதோ அந்த தீர்க்க தரிசனம் பொய்யான தீர்க்க தரிசனம். மனிதர்களே நான் உயர்ந்திருக்கிறேன், கர்த்தர் என் கூட பேசுகிறாரு, நான் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி ஜனங்களுடைய நம்பிக்கையை கடவுளிடத்திலிருந்து தன் பக்கத்தில் திருப்புற தீர்க்கதரிசிகள் இருக்காங்க பாருங்கள், அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். அந்த வஞ்சகம் வேதம் சொல்லுது. எரேமியா 29:8-9 வாசிச்சிட்றேன். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 29வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அனுப்பாமலே கர்த்தர் எனக்கு இதை சொல்ல சொன்னார்னு சொல்லி ஜனங்களுடைய அபிமானத்தை தன் பக்கம் ஈர்த்து கொள்ளவும், ஜனங்களுடைய பணத்தை தனக்கு பெற்றுக்கொள்ளவும், அதற்காக கட்டுக்கதைகளை, தாங்கள் பார்க்காத அறியாத காரியங்களை, கட்டுக்கதைகளை ஏற்படுத்தி ஜனங்களுடைய நம்பிக்கையை தன் பக்கம் திருப்புகிறவன் கள்ள தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது.
இதைத்தான் இயேசு மத்தேயு 24:11 சொன்னார், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வஞ்சிக்கிறவர்கள். ஒருத்தன் வஞ்சிக்கிறான். யாராக இருக்கலாம்? தீர்க்க தரிசனத்தில் வஞ்சிப்பான், அற்புதத்தில் வஞ்சிப்பான், பிரசங்கத்தில் வஞ்சிப்பான், சுவிசேஷத்தில் வஞ்சிப்பான். வெளி உலகத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவர்களை நான் சொல்லவில்லை. இவர்களுக்குள்ளே இந்த வஞ்சிக்கிறவர்களை, கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே வஞ்சிக்கிறவர்களை, அவர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? இவர் வஞ்சிக்கிற போதகர், இவருடைய போதகத்தில் வஞ்சனை இருக்குது, இவர் வஞ்சிக்கிற தீர்க்கதரிசி, இவருடைய தீர்க்க தரிசனத்திலே வஞ்சகம் இருக்கிறது, எப்படி கண்டுபிடிப்பது? வஞ்சிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், முதல்ல இவர்கள் ஆத்தும பாரம் இல்லாதவர்களும் ஜெபிக்கும் அனுபவம் இல்லாதவர்களுமாக இருப்பார்கள். அவன் ஜெபிக்க மாட்டான். நீங்கள் கவனித்து பாருங்கள், ஜெபிக்க மாட்டாங்க. ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு போனால் கூட அவன் ஜெபிக்க மாட்டான். அவர்கள் ஆத்மாவை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். என்ன நடந்தால் நடந்துட்டு போகுது, அழிவு தானே, அழியட்டும். ஆனால் வெளியே ஜனங்களிடத்தை தன்னை காட்டும்போது அந்த காரியங்களில் தாங்கள் ரொம்ப பாரப்படுவதைப் போல காமிப்பாங்க. ஆனால் உண்மையிலே அவருடைய நடவடிக்கைகளை கவனித்து பார்த்தா அவர்களுக்குள்ளே ஆத்தும பாரம் இராது. ரெண்டாவது, ஜெபம் இராது. இந்த தவறு செய்கிறவன் கடவுளோட கனெக்ஷனில் இருக்க விரும்ப மாட்டான். தன்னை அறியாமலே அவனுடைய ஆவி அதற்கு ஒப்புக்கொள்ளாது. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13:5 இவர்களுடைய அடையாளம் சொல்லப்படுது. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலை நிற்கும்படி திறப்பில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்திற்காக சுவரை அடைத்ததும் இல்லை. கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள ஊழியர்களை பார்த்து சொல்கிறார், நீ திறப்பில் நிற்கவும் இல்லை, ஜனங்களுக்காக நீர் சுவரை அடைக்கவும் இல்லை, ஆனால் வெளியே பார்த்தா ஊழியம் செய்கிறது போல காண்பிக்கிறாய். நீ செய்கிற ஊழியம் ஜனங்களை உன்னிடத்தில் ஈர்த்து கொள்வதற்காக. இது வஞ்சிக்கிறவருடைய அடையாளம். ரெண்டாவது அடையாளம் பாருங்க, ஜனங்களிடத்திலே தங்களை உயர்த்தி கொள்ள முயற்சி பண்ணுவாங்க. உங்களை விட நாங்கள் விசேஷமானவங்க, நாங்கள் கடவுளோடு கூட டேபிள் உட்காந்து சாப்பிட்றவங்க, கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, கடவுள் எங்களை தாண்டி உங்களிடத்தில் பேச மாட்டார், எங்களைத்தான் கர்த்தர் நம்பிக்கையாக வச்சிருக்கிறார். சிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் ஆலோசனை சங்கத்தில் என்னை கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஐடியா சொல்லுங்கள், என்ன செய்யலான்னு கேட்டதாக எல்லாம் சொல்லுகிற பல தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். பரலோகத்துக்கு கூட்டு போனாங்க, உலகத்தில் ஒரு புது முடிவெடுக்க வேண்டி இருக்குது, மனிதர்கள் சார்பில் உங்களை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த ஆலோசனை சங்கத்தில் உட்காருங்க, அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை கேட்டு நாங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னதாக சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் செய்தியெல்லாம் நானே கேட்டிருக்கிறேன். அப்போ வேதம் சொல்கிற மாதிரி இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை மற்றவர்களை விட, மற்ற ஊழியர்களை விட, மற்ற மனிதர்களை விட கடவுளுக்கு நெருக்கமானவர்களாகவும் ஜனங்களில் வித்தியாசமானவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் நிறுவ முயற்சி பண்ணுவாங்க. இவன் கள்ள ஊழியக்காரன். வேதம் சொல்லுது பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனம், கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாக இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லிட்டா என்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்து நீங்கள் நிர்வாகம் பண்ணுங்க, நீங்கள் தான் உயர்ந்தவர், சாமுவேல் எப்படி தேசத்தை நடத்தினாரோ அது மாதிரி நீங்கள் எங்களை நடத்துங்கன்னு அந்த நிர்வாகத்தை ஜனங்கள் தன்னிடத்தில் கொடுத்து விடுவார்கள். அதுக்காக என்னென்னா, உலகத்தில் தான் நீங்கள் என்னை மதிக்க மாட்டேங்கிறீங்க, கடவுள் பாருங்கள் பரலோகத்தில் எனக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்கிறாரு, என்னை கேட்காம இது நடக்காது, என்னை கையெழுத்து போட சொன்னாங்க, என்கிட்ட அபிப்பிராயம் கேட்டாங்க என்று சொல்லுவதெல்லாம், நீங்கள் அதே மாதிரி எனக்கு மரியாதை கொடுத்து என்னை முக்கியத்துவப்படுத்தி பரலோகத்துக்கே யோசனை சொல்லுகிறவர் நம்மிடத்தில் இருக்கிறாரே என்று என்னை கனம் பண்ணுங்கள் என்பது அர்த்தம். அப்போ இது அவருடைய அடையாளம். மூணாவது காரியம், ஜனங்களை பிரியப்படுத்தும்படி சமாதானம் ஆசீர்வாதம் என்று மேற்பூச்சா பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அவங்களுடைய ஜனங்களுடைய குறையை சொன்னீங்கன்னா அவர்கள் இவர்களை விரும்ப மாட்டாங்க. ஜனங்கள் என்னை தேடி வரணும்னா சமாதானம் இல்லைனாலும் உனக்கு சமாதானம் வருது, மகிழ்ச்சி வருது, செழிப்பு வருது, சந்தோஷம் வருது, ஆசீர்வாதம் வருது,
காலையில் ஆசீர்வாதம், ராத்திரி தூங்க போகும்போது ஆசீர்வாதம், மத்தியான நேரத்தில் ஆசீர்வாதம் வருகிறது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 13:10 என்ன சொல்லுது பாருங்க, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். மனிதர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக, அவனுக்கு சமாதானம் இல்லட்டா கூட சமாதானமாக தான் இருக்கும் சொல்கிறது தப்பான்னு கேட்பீங்க. தப்பு. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்களை என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். அடுத்து, ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். மண் சுவர் தட்டுனா இடிஞ்சிரும். செங்கல் வச்சு கட்டுவாங்க, நில கீழில் கட்டுவாங்க. இவன் கட்டுவது மண் சுவர். இன்னொருத்தன் வந்து, இன்னொரு கள்ள ஊழியக்காரன் வந்து அதுக்கு சாரமில்லாத சாந்து பூசுகிறான். அது பிடிக்கவே பிடிக்காது. அந்த சாரமில்லாத சாந்தை மண் சுவத்தில் பூசுகிறான். சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி, இது இடிந்து விழும் என்று சொல், வெள்ளமாக பெருகிற மழை பெய்யும், மகா கல்மழையே நீ சொரிவாய், புயல் காற்றும் அதை பிளக்கும். அந்த சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா? நீ கட்டினது நிக்கலே ஐயான்னு சொல்லுவாங்க. அப்போ சமாதானம் இல்லாதிருந்து சமாதானம் என்று சொல்லுகிறவர்கள், சபிக்கப்பட்டவனை பார்த்து ஆசீர்வாதம் என்று சொல்கிறவங்க, ஆசீர்வாதத்தை பெற வழி சொல்லலாம். இல்லை, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி மேற்பூச்சாய் பூசுகிறவர்கள். இவர்கள் இந்த கள்ள ஊழியம், உபதேசம், வஞ்சிக்கிறவர்கள். அடுத்து பாருங்க, சுயநலம் உள்ளவர்களாக இருப்பாங்க. தற்பொழிவை நாடுவாங்க. தனக்கு பணம் சேர்க்கணும், தனக்கு கட்டடம் கட்டணும், தனக்கு வீடு மேலே வீடு, மாளிகை மேலே மாளிகை, வசதி மேலே வசதி பெருக்கணும். சுயநலம் உள்ளவர்கள். மந்தைக்கு ஆபத்து வந்தால் இவன் தப்பிச்சு ஓடி போயிடுவான். இவர்கள் இதில் சிக்கிக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். சுயநலம் உள்ளவர்கள். யூதாவின் புஸ்தகம் 1:16 சொல்லுகிறது, இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்கு முகஸ்துதி செய்வார்கள். இதுதான் அடையாளம். கடைசி காரியம் பாருங்க, மாம்சத்தின் மேலே இவர்கள் நம்பிக்கை வைப்பாங்க. பிலிப்பியர் 3:2, அவருடைய நம்பிக்கைலாம் மாம்சம்தான். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னா, கர்த்தருடைய உபதேசத்தை மாம்சத்துக்கு அடுத்ததாக மாம்சத்தின் காரியங்களை தேடுவதற்கும் சம்பாதிப்பதற்கும் பெற்றுக்கொள்வதற்குமாக உங்களை வழி நடத்துவாங்க. நீங்கள் உலகத்தில் பெரிய பணக்காரராக இருக்கணும், நீங்கள் உலகத்தில் சர்வ செழிப்போடு இருக்கணும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி எதுவுமே கவலை இல்லை. நீங்கள் எனக்கு தசமம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் களஞ்சியம் நிரம்பி வழியும். சுலபமான வழியாக இருக்குது பார்த்தீங்களா? நீ தவறு செய்யலாம், லஞ்சம் வாங்கலாம், பாவம் செய்யலாம், ஆனால் எனக்கு காணிக்கை கொடுத்துட்டா உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொல்வது எப்படி? இதெல்லாம் என்னென்னா, ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தாமல் மாம்ச விருப்பத்திற்கு ஏதுவாக நடத்துவார்கள். இவங்கெல்லாம் வஞ்சிக்கிற போதகர்கள் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வஞ்சிக்கிறவர்கள், வஞ்சகங்கள் இருக்குது. நமக்கு தெரியும், போதனையிலே வஞ்சகம், அற்புதத்திலே வஞ்சகம், தீர்க்க தரிசனத்திலே வஞ்சகம். இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவில் வருகிற வஞ்சகம். வஞ்சிக்கிறவங்க இப்படி இப்படி இருப்பாங்க, பார்த்துட்டோம். வஞ்சிக்கப்பட்டாயா, இதில் எல்லாம் கவனமாக இருந்து பார்க்கல, சொல்லப்படுறதெல்லாம் நம்பிட்டாங்க. நமக்கு எதுக்குங்க பிரச்சனை? அதான் அந்த ஊழியக்காரர் ஏதோ பேசுகிறார், அது அவர் கணக்கு சொல்வார், நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், அவர் பேசுகிறது கேட்குறோம், அவ்வளோதானே சொல்லிட்டு இந்த வஞ்சிக்கப்பட்டு போகிறவர்கள் அவருடைய உபதேசத்தை, பாரம்பரியங்களை, காரியங்களை ஏற்றுக்கொள்வதில் இருக்கிறான்னு வச்சுங்க. அவர்களுக்கு என்ன நடக்கும்? எரேமியாவின் புஸ்தகம் 14:15-16 வசனங்கள் நல்லா கவனிங்க. வஞ்சிக்கப்பட்டால், ஒருவன் கள்ள உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு நடந்தால், கள்ள ஊழியக்காரனை பின்பற்றினால், கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்தால், வஞ்சிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? எரேமியா 14வது அதிகாரம் 15-16. ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற
தீர்க்க தரிசனங்களை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவார்கள். தேசத்தின் மேலே பஞ்சம் வருதுன்னு சொல்கிறேன், பட்டயம் வருதுன்னு சொல்கிறேன். ஆனால் ஜனங்களை பிரியப்படுத்த கருதி அதெல்லாம் பட்டயம் வராது, பஞ்சம் வராது, நீங்கள் தைரியமாக இருங்க என்று சொல்லி ஒரு பொய்யான நம்பிக்கை ஊட்டினாங்கல்ல. அந்த தீர்க்கதரிசிகள் பட்டயம் வரும்போதும் பஞ்சம் வரும்போது முதல்ல அவன்தான் சாவான். சரி, அதை கேட்டவன் அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும், அடுத்த வசனம் 16, எசேக்கியேல் 14:16, அவர்களிடத்திலே தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் எருசலேமின் வீதியிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள். அவர்களுடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு கள்ள உபதேசத்தை ஏற்றுக்கொண்டாலும், ஒரு கள்ள அற்புதத்தை ஏற்றுக்கொண்டாலும், ஒரு கள்ள தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொண்டாலும், ஒரு கள்ள சபையை கள்ள ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டாலும், ஏற்றுக்கொண்டவன் மாத்திரம் இல்லையா, அவருடைய குடும்பமும் நாசமாகும். நான் சொல்லலை, கர்த்தர் சொல்றார். அவரிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் அல்லது அவரிடத்தில் உபதேசம் கேட்கும், அவரிடத்தில் அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஜனங்கள் எருசலேமின் வீதியிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிவார்கள். அவ மாத்திரமில்லை, அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்களுடைய குமாரர்களும் அவர்கள் குமாரத்திகளும் அடக்கம் பண்ணக்கூட நாதி இல்லாமல் அவர்கள் வீதியிலே கிடப்பார்கள். அவருடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தான் ஊழியக்காரனை தேர்ந்தெடுக்கும் போதும், நீங்கள் ஒரு காரியத்தை விசுவாசிக்க தலைப்படும் போதும் நீங்கள் ரொம்ப யோசித்து வஞ்சிக்கப்படாதபடி கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, அவங்க என்னவாங்க பாருங்க, காற்றில் அடியுண்டு ஓடும் மேகத்தை போல் இருப்பார்கள். இந்த பொய்யான போதகத்தை கேட்குறவங்க, பொய்யான அற்புதத்தை விசுவாசிக்கிறவங்க, பொய்யான தீர்க்க தரிசனங்கள் செவி கொடுக்குறவங்க, மேகம் எப்படி ஒரு நேரம் இல்லாமல் ஒரு நேரம் இங்கிருந்து அங்கு அங்கிருந்து இங்கே அலையுமோ அதுபோல நிலையற்று இருப்பாங்க. எபேசியர் 4:14 சொல்லுகிறது, நாம் குழந்தைகளாக இல்லாமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றிலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல். காற்றுல மேகம் எப்படி அடைபடுமோ, அலைகள் எப்படி அலையுண்டுமோ அதே போல் உங்களை அலக்கழிக்க ஆரம்பிச்சிடும் சொல்கிறார். பொய்யான போதகங்கள், வஞ்சிக்கும் போதகங்கள், வஞ்சிக்கும் அற்புதங்கள், அதை ஏற்றுக்கொள்வதனால நம்முடைய வாழ்க்கை அலசடிப்பட ஆரம்பிச்சிடும், அலை போல ஓட ஆரம்பிச்சிடும். கடைசியாக பாருங்கள், கர்த்தருடைய வெறுப்புக்கு உள்ளாவார்கள். இந்த கள்ள உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு கைதட்டி விசிலடிக்கிறவன், கள்ள அற்புதங்களை தேடி ஓடுகிறவன், கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு செவி கொடுக்கிறவன், இவர்கள் என்னாகிறார்கள் பாருங்கள், கர்த்தர் அவர்களை வெறுக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு எதிராக யுத்தமும் செய்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கும்படிக்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு போடும்படிக்கு பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நான் வெறுக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த கள்ள போதங்களை ஏற்றுக்கொள்ளுகிறத கர்த்தர் வெறுக்கிறார். மனந்திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரம் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தினால் உங்களோட யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் யுத்தம் பண்ணால் தாங்க முடியுமா? ஒரு கள்ள போதகத்தை நல்ல போதகம் நம்பி கேட்டது தப்பாயா? ஒரு அற்புதத்தை, ஒரு கள்ள அற்புதத்திற்கு இடம் கொடுத்தது தப்பா? ஒரு கள்ள தீர்க்க தரிசனத்தை நான் ஏற்றுக்கொண்டதை நம்பினது தப்பா? தப்பு தான். ஆகவே தான் கர்த்தர் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் சோதிச்சு பார்க்கணும், இது உண்மையிலே நல்ல தீர்க்கதரிசி, நல்ல தீர்க்க தரிசனம், இது நல்ல போதகன், நல்ல போதகம், இது நல்ல தேவ மனுஷன், நல்ல அற்புதம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து பிடிக்கத்தானே, அவைகளை ஏற்றுக்கொள்ளத்தானே கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்ம கண்ணை மூடிக்கொண்டு யாரோ எடுக்கட்டு போட்டோம், ஏதோ ஒன்றை பேசட்டும், நம்ம என்ன சர்ச்சுக்கு போவோம், கைதட்டுவோம், விசிலடிப்போம்,
பாட்டு பாடம் வீட்டுக்கு வந்துடும் சொல்லி மற்ற காரியங்களை குறித்து கவலையினமாக இருந்தால் கடைசியில் இதான் நடக்கும். கடைசி காரியம் பாருங்க, தீமை வரும்போது தீமையிலே இவர்கள் பலியாவார்கள். எரேமியா 14, 15, 16 ஏற்கனவே வாசித்தோம். அவர்கள் தீமை வரும்போது தீமைக்கு இரையாகி விடுவார்கள். உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றவர்கள், வஞ்சிக்கப்படாதபடி தங்களை காத்து கொண்டவர்கள், தங்களை சூழ வெள்ளம் போல சத்துரு வந்தால் கூட தப்பிச்சிருவாங்க. கொள்ளை நோய் பெருகினால் கூட தப்பிச்சிருவாங்க. பட்டயம் சூழ்ந்தால் கூட தப்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த மாய்மாலமான உபதேசங்கள், பிசாசுனுடைய அற்புதங்கள், மனுஷருடைய நயவஞ்சகமான தீர்க்க தரிசனங்கள், இவைகளினால் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டினவன் பாருங்க, அவனுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபத்துக்குரியது. அவர்கள் எந்த தீமை உலகத்தில் வந்தாலும் முதல்ல அதில் பட்டு விழுகிறவர்கள் அவங்க தான், பாதிக்கப்படுகிறவர்கள் அவர்கள் தான். ஆகவே வேதம் சொல்லுகிறது, வஞ்சகங்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காரியம் கர்த்தரால் உண்டாயிற்றோ என்று பாருங்கள். நீங்கள் கேட்கிற ஒரு செய்தி கடவுளிடத்திலே உங்களை சேர்க்குதான்னு பாருங்க, அல்லது செய்தி சொல்லுகிற மனிதனிடத்திலே உங்களை சேர்க்குதா அப்படி பாருங்க. ஒரு அற்புதம் கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருதா, அல்லது அந்த அற்புதம் கர்த்தரை விட்டு நம்மை அற்புதத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கையை கொண்டு சேர்க்கிறதா? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம் கடவுளிடத்திலே பக்தி விருத்தி எனக்கு உண்டாக்குதா? கடவுள் மேலே ஒரு பக்தியையும் பயத்தையும் உண்டு பண்ணுகிறதா? கடவுளிடத்தில் இன்னும் நான் நெருங்கி சேர வேண்டும், இன்னும் என்னை பரிசுத்தமாக்கி கொள்ளணும், கர்த்தருக்குன்னு நான் கனி கொடுக்கணும் என்ற அந்த அவசரத்தை, அந்த ஆயத்தத்தை உங்களுக்குள் உண்டாக்குகிறதா? அல்லது வெறுமனே உங்களை தாளாட்டி கொண்டு, நேற்று நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் உங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்க சொன்னார் என்று இப்படியே பேசிக்கொண்டு உங்களை அப்படியே மேற்கொண்டு எதையும் அறிய விடாதபடி தடை செய்து நிறுத்தி வைத்திருக்கிறதா? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பது வஞ்சகங்கள் திரளாய் வெளிப்படுகிற கடைசி காலம். கண்களை மூடி சின்ன ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, கடைசி காலம் என்பது வஞ்சகங்களும் வஞ்சகர்களும் பெருகியிருக்கிற காலம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லா துறைகளிலும் வஞ்சகங்கள் பெருகினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவிலும் வித்தியாசமான வஞ்சகங்களை கொண்டு வர பொல்லாத ஆவிகள் திரளாய் பிரவேசித்திருப்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தீரே. அவைகள் கள்ள போதகங்கள் மூலம், கள்ள விசுவாசத்தை தூண்டுகிற உபதேசங்கள் மூலம், கள்ள அற்புதங்கள் மூலம், கள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலம் திரளான ஜனங்களை கொள்ளையிடுகிறதை பார்க்கிறோமே. நவீன கிறிஸ்தவம் என்ற பெயரில் கிறிஸ்துவுக்கு சம்பந்தமில்லாத பாரம்பரியங்கள், ஆராதனை முறைகள், தேவையற்ற காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், பாழாக்கும் அருவருப்பின் கிரியைகள் போன்றவைகள் எல்லாம் இன்றைக்கு உள்ளே புகுந்து ஜனங்களை வஞ்சிக்கவும், இதுதான் கிறிஸ்தவம் என்றும் நம்ப பண்ண எத்தனை தீவிரமாய் சத்துரு கிரியை செய்கிறான். ஆண்டவரே, நாங்கள் வஞ்சகத்தை ஏற்றுக்கொண்டு வஞ்சிக்கப்பட்டு விட்டால் அதனால் எத்தனை பாதிப்புகள் வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, வஞ்சிக்கப்பட்டவனுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. கடைசி காலத்தில் நேரிடுகிற எல்லா விதமான தீமைகளிலும் அவன் பலமாய் சிக்கிக் கொள்வான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, வெகு ஜனத்துக்கு வருவதை விட கர்த்தரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று அடையாளம் இடப்பட்டு வஞ்சகத்தினாலே வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் தீவிரமாய் தீமை வரும் என்பதை நாங்கள் பரிபூர்ணமாய் அறிந்திருக்கிறோம். அப்பா, வஞ்சிக்கிறவருடைய அடையாளத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி சொன்னீர். அதை கொண்டு நாங்கள் ஒவ்வொன்றையும் சோதித்து பார்த்து, ஊழியங்களை சோதித்து பார்த்து, ஊழியர்களை சோதித்து பார்த்து, அற்புதங்களை சோதித்து பார்த்து, தேவனுடைய உபதேசங்களை நாங்கள் சோதித்து பார்த்து, தீர்க்க தரிசனங்களை சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வாரத்தை அவர்களுக்கு நன்மையாக நீர் மாற்றித்தாரும். அவருடைய தேவை சந்தியும். கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே இன்னும் ஒரு படி இந்த வாரத்தில் அவர்கள் வளர்ந்து பெருக கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்தருளும். இந்த குடும்பத்தாருடைய தேவைகள் முழுவதையும் சந்தித்தருளும். வியாதிப்பட்டவர்களுக்கு விடுதலையை தாரும். வயதான பெரியவர்களுக்கு பூரணமான சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தந்தருளும். எங்கள் குழந்தைகளை எந்த தீமையும் அணுகாதபடி நீர் பாதுகாத்து கொண்டருளும். எங்களுடைய எல்லா தேவைகளை சந்தியும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இடைப்பட்டு பேசினார். கடைசி காலம் என்பது வஞ்சகங்கள் திரளாய் பெருகிற காலம். நாம் தான் கவனமாக இருக்கணும். அதுக்குத்தான் கர்த்தர் நம்மை கவனப்படுத்துவதற்குத்தான்
தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அபிஷேகத்தை நல்லா பயன்படுத்துங்க. எல்லாவற்றையும் நிதானித்து அறியுங்கள். சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். நலமில்லாதது எத்தனை லாபத்தை கொடுத்தாலும் அதை புறம்பே தள்ளிவிடுங்கள். ஏனென்றால் கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். உங்கள் ஜீவன் உங்களுக்கு முக்கியம். வருகிற வாரத்தில் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.